So, first of all, very good morning. First, welcome to Sureem Network. நீங்க இந்த கோர்ஸ் வந்து இந்த இன்ஸ்டியூட் பேர்ல இருந்து தான் பார்க்க போறீங்க. ஸோ இப்போதான் ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்டியூட் ஆஃப்லைன் பேச்சஸ் எல்லாமே. பட் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா இது ஆன்லைன்ல மூவ் ஆயிருந்தது. இப்போ ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கோடம்பாக்கம். ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து இந்த பேர்ல இருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பார்க்க போற கோர்ஸ் வந்து பேலால்ட். பேலால்டோ அப்படின்றது ஒரு ஃபயர்வால். ஃபயர்வால்னா என்ன, ஏன் ஃபயர்வால் வாங்கியிருக்கோம், அதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்றது இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரி. ஸோ ஃபயர்வால் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே நெட்வொர்க் தெரிஞ்சிருக்கும். நெட்வொர்க் தெரியாம ஃபயர்வால் அட்டன் பண்ணலாம் புரியாது. அதுதான் கான்செப்ட். சரி. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு சின்ன நெட்வொர்க் வந்து டிசைன் பண்றேன். இது என்னோட லேண்ட் நெட்வொர்க். ஸோ அப்போ நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னா எல்லா கம்ப்யூட்டரும் என்ன பண்ணிருக்கோம்னா சுவிட்சில் கனெக்ட் பண்ணிடும். தென் சுவிட்சில் இருந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு ரவுட்டர் வாங்கிக்கிறேன். சுவிட்சில் இருந்து ரவுட்டர் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஐபி கான்ஃபிகரேஷன் முடிச்சுக்கிறேன். இங்க இருக்க லேண்ட் நெட்வொர்க்கை 10ல போட்டுக்கிறேன். தென் ரவுட்டரோட ஐபி என்னன்னா 10.1. தென் இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கியிருக்கேன். அவங்க கொடுத்த பப்ளிக் ஐபி என்னன்னா 20.1. சரி. அப்போ உள்ள இருக்குது பிரைவேட் ஐபி, வெளியே இருக்குது பப்ளிக் ஐபி. இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் வாங்கியாச்சு. இப்போ உங்க ரவுட்டர்ல நீங்க 2 விதமான கான்ஃபிகரேஷன் பண்றோம். ஒன்னு ரவுட்டிங் பண்ணணும், ஒன்னு நாட்டிங் பண்ணணும். ரவுட்டர்ல 2 கான்ஃபிகரேஷன் கண்டிப்பா பண்ணணும். ரவுட்டிங் ஒன்று, நாட்டிங் ஒன்று. ரவுட்டிங்னா என்னன்னா, உங்க ரவுட்டர்ல இப்ப யாருக்கு ரூட் இருக்கும்னா 10 நெட்வொர்க்குக்கும் 20 நெட்வொர்க்கு மட்டும் தான் ரூட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎஸ்பியோட ஐபி 20.2. உங்க வீட்டுல இருந்து கேபிள் போயிட்டு வேற ஒரு ரவுட்டர்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஐபி வந்து 20.2. அப்போ லாஜிக் என்னன்னா, உங்க ரவுட்டர்ல ஐஎஸ்பியில இருக்க எல்லா நெட்வொர்க்குக்குமே ரூட் இருக்காது. அந்த ரூட்டை நீங்க தான் எழுதணும். பட் எல்லா ரூட்டையும் இங்க எழுதுறதுக்கு டைம் டிலே ஆகும். அப்ப என்ன பண்ணலாம்னா 0.0.0.0/0 go to 20.2ன்னு சொல்லலாம். இதுக்கு பேரு டிஃபால்ட் ரூட் அப்படின்னுவாங்க. இதுக்கு பேர் தான் டிஃபால்ட். அப்போ ரவுட்டிங் முடிக்கணும். இதுக்கு பேர் ரவுட்டிங். இது முடிச்சுட்டா உள்ள இருக்க கிளைண்ட்டுக்கு இன்டர்நெட் வந்துருமானா கண்டிப்பா வராது. ஏன்னா உள்ள இருக்கிறது பிரைவேட் ஐபி. ஐஎஸ்பியில யாருக்கு ரூட் இருக்கும்னா பப்ளிக் நெட்வொர்க்குக்கு மட்டும்தான் ஐஎஸ்பியில ரூட் இருக்கும். அப்போ நீங்க யாரை எனேபிள் பண்ணணும்னா உங்க ரவுட்டர்ல டைனமிக் ஓவர்லோட் நேட் எனேபிள் பண்ணணும். டைனமிக் ஓவர்லோட் நேட்னா என்னன்னா, உள்ள இருக்க எத்தனை பிரைவேட் ஐபி வெளியே போனாலும் ஒரே பப்ளிக் ஐபியா நேட்டாய் வெளியே போயிடுவாங்க. இதுக்கு பேர் தான் டைனமிக் ஓவர்லோட் நேட். அப்போ ஒரு உள்ள இருக்க கிளைண்ட்டுக்கு வெளியே இருக்க ஐஎஸ்பி ரீச்சபிலிட்டி கிடைக்கிறதுக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க 2 பண்ணணும். ஒன்று ரவுட்டிங் பண்ணணும், ஒன்று நேட்டிங் பண்ணணும். இது 2த்துல நீங்க எதனா ஒன்று பண்ண விட்டாலும் மறந்துட்டாலும் உள்ள இருக்க கிளைண்ட்டுக்கு இன்டர்நெட் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. சரி. அப்போ இது எல்லாமே நம்ம சிசிஎன்ஏல பார்த்துருக்கோம். படிச்சிருந்தீங்கன்னா இது எல்லாமே சிசிஎன்ஏ சிலபஸ்ல இல்லை ரியல் டைம்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரி. கம்பெனிக்கு நல்லபடியாக இன்டர்நெட்லாம் வந்துருச்சு. இப்போ எதுக்காக கம்பெனிஸ் ஃபயர்வால் டெப்ளாய்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எதனால கம்பெனிஸ் ஃபயர்வால் வாங்குறாங்க அப்படின்னா, ஓகே கம்பெனில எல்லாமே நல்லபடியாக இன்டர்நெட்லாம் வந்துருச்சு. அவுட் சைட் ஆஃப் அ கம்பெனி இன்டர்நெட்ல நிறைய ஹேக்கர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்டர்நெட் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வாரிஸ் ஹேக்கர், நிறைய ஐகான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே.
அப்ப வெளியே நிறைய ஹேக்கர்ஸ் இருப்பாங்க. இந்த ஹேக்கரோட வேலை என்ன அப்படின்னா, உங்க நெட்வொர்க் உள்ள அன்ஆத்தரைஸ்டா உள்ள வரணும். நீங்க என்னதான் பண்ணி வச்சிருந்தாலும் அதை தாண்டி உள்ள வரவங்களுக்கு பேர் தான் வந்து ஹேக்கர்ஸ்ன்னுவாங்க. சரி, அப்போ ஒரு ஹேக்கர் எப்படி உங்க கம்பெனிக்குள்ள வர போறாரு அப்படின்னா, வித் ஹெல்ப் ஆஃப் யுவர் கம்பெனி பப்ளிக் ஐபி. பிரைவேட் ஐபி வச்சு வர முடியாது. உங்க கம்பெனியோட பப்ளிக் ஐபி வச்சு மட்டும்தான் உள்ள வர முடியும். அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு தெரிஞ்ச விதையெல்லாம் காட்டுவாரு. அவருக்கு என்னென்னலாம் படிச்சிருப்பாரோ, சும்மா இல்ல. ஓகே, நிறைய படிச்சிருப்பாரு. அவருக்கு தெரிஞ்ச வித்தை எல்லாத்தையும் உங்க பப்ளிக் ஐபி மேல தான் காட்டுவாரு. உங்க பிரைவேட் ஐபி மேல காட்ட முடியாது. அப்போ இதுக்கு பேரு தான் அட்டாக். வெளிய இருந்து ஏகப்பட்ட அட்டாக்ஸ் யார நோக்கி வரும்னா, உங்களோட பப்ளிக் ஐபி நோக்கி வரும். சிசிஎன்ஏ பசங்க இத பத்தி யோசிக்க மாட்டாங்க. சிசிஎன்ஏ பசங்களோட டார்கெட் என்னன்னா, எப்படியாவது கம்பெனிக்கு இன்டர்னல் ரீச்சபிலிட்டி தரணும். ரீச்சபிலிட்டி குடுத்துருவாங்க. கோர்ஸ் முடிஞ்சிரும். பட் ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியருக்குள்ள வரப்போறீங்க அப்படின்னா, இத யோசிச்சு பார்க்கணும். என்ன யோசிச்சு பார்க்கணும்னா, வெளிய இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து, ஏகப்பட்ட ஹேக்கர்ஸ் உங்கள அட்டாக் பண்ண போறாங்க. உங்கள அட்டாக் பண்ண போறாங்கன்னா, எந்த விஷயத்தை வச்சு அட்டாக் பண்ண போறாங்கன்னா, உங்களோட பப்ளிக் ஐபிய வச்சு மட்டும் தான் அட்டாக் பண்ண போறாங்க. உங்க பிரைவேட் ஐபி வச்சுலாம் அட்டாக் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இத புரிஞ்சுக்கணும். பப்ளிக் ஐபி வச்சு மட்டும் தான் அட்டாக் பண்ண முடியும். அப்ப வெளிய இருந்து ஏகப்பட்ட அட்டாக்கர், ஏகப்பட்ட அட்டாக்கிங் டூல்ஸ் வச்சு உங்கள அட்டாக் பண்ணுவாங்க. எல்லா பாக்கெட்ஸும் உங்க பப்ளிக் ஐபி வரும். இப்போ உங்க பப்ளிக் ஐபி எந்த டிவைஸ்ல இருக்கு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஓகே. பப்ளிக் ஐபி எந்த டிவைஸ்ல இருக்கு? வசந்த். ஓகே. அப்போ பப்ளிக் ஐபி வந்து உங்களோட ரவுட்டர்ல இருக்கு. ரவுட்டர் எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ரவுட்டிங் பண்றதுக்காக கண்டுபிடிச்சாங்க. ரவுட்டர் ரவுட்டிங் பண்றதுக்காக கண்டுபிடிச்சாங்க. ரவுட்டர்னால என்ன பண்ண முடியாதுன்னா, இதுக்கு பேர் தான் சைபர் அட்டாக்ஸ். வெளிய இருந்து வர அட்டாக்கு பேர் தான் சைபர் அட்டாக்ஸ். இந்த சைபர் அட்டாக்ஸ ஸ்டாப் பண்றதுக்குலாம் ரவுட்டர் கிட்ட நாலேட்ஜ் இருக்காது. இத நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து ரவுட்டர் வந்துச்சுன்னா, ரவுட்டர் என்ன பண்ணுவாருன்னா, இது அழகா எதையும் டிராப்லாம் பண்ண மாட்டாரு. இது அழகா ரவுட்டர் வந்து உள்ள வந்து அலோவ் பண்ணிடுவாரு. இதுதான் விஷயமே. இங்க பாருங்க. இங்க இருந்து ஏகப்பட்ட அட்டாக்ஸ் வருது. எல்லாம் உங்க பப்ளிக் ஐபி. நீங்க ரவுட்டிங் பண்ணியிருப்பீங்க, நாட்டிங் பண்ணியிருப்பீங்க. இருக்கிற ரவுட்டருக்கு வருது நல்ல பாக்கெட்டா, கெட்ட பாக்கெட்டா அதெல்லாம் பார்க்க தெரியாது. அதனால வர பாக்கெட் எல்லாத்தையுமே உங்க கம்பெனிக்குள்ள அலோவ் பண்ணிடுவாங்க. அப்ப அலோவ் பண்ணிட்டாங்கன்னா, உங்க கம்பெனி நெட்வொர்க் செக்யூரா இருக்க வாய்ப்பே கிடையாது. சிசிஎன்ஏ ஸ்டூடண்ட்ஸ் இத பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்கள பொறுத்தவரை நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். நம்ம அடுத்த லெவல் சிசிஎன்ஏ படிச்சுட்டு அடுத்த லெவல் கால உள்ள வைக்க சொல்ல, ஆமால்ல. இது கரெக்ட் தானே. அப்ப வெளிய ஹேக்கர் எத்தனையோ பேர் நம்ம பப்ளிக் ஐபி வச்சு அட்டாக் பண்றாங்க. ரவுட்டருக்கு எது அட்டாக் எதுலாம் தெரியாது. இன்கேஸ் ரவுட்டர் அத உள்ள அமுச்சுட்டாருன்னா, எவ்ளோ பெரிய தலைவலி இருக்கும் தெரியுமா? இதுதான் இந்த கோர்ஸ்க்கு முன்னாடி வரப்போற ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுனா தான் இந்த கோர்ஸே படிக்கணும். சுரேன், நீங்க சொல்ற ப்ராப்ளமே எனக்கு புரியலன்னா, கோர்ஸ் வந்தாலும் கோர்ஸ் புரியாது. அப்போ சிசிஎன்ஏ லெவல் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான். வெளிய இருந்த அட்டாக்கர் நான் என் கம்பெனில நான் வந்து ரவுட்டர் தான் வச்சிருக்கேன். என் கம்பெனில நான் வந்து L3 ஸ்விட்ச் தான் வச்சிருக்கேன். அப்படின்னா, அங்க இருக்க L3 ஸ்விட்சுக்கும் சரி, அங்க இருக்க ரவுட்டருக்கும் சரி, வெளிய இருந்து வர பாக்கெட் நல்ல பாக்கெட்டா, கெட்ட பாக்கெட்டா அப்படின்னு எந்த விஷயமே தெரியாது. ம். அப்போ இது ப்ராப்ளம். அப்போ இத சீக்கிரமா சரி பண்ணணும். சரி பண்ணலன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணதே வேஸ்ட். நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். வேற யாரும் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்ப ப்ராப்ளம் இருந்தா கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கும். அப்பதான் என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் பை எ டிவைஸ் வித் அவேர்னஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டியோட அவேர்னஸ் இருக்கிற மாதிரி டிவைஸ் வாங்க சொல்றாங்க. சைபர் அட்டாக்ஸ்லாம் அவருக்கு தெரியணும். அவருக்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு பேர் தான் ஃபயர்வால். அப்போ ஏன் ஒரு கம்பெனி ஃபயர்வால் வாங்குறாங்கன்னா, ரவுட்டிங் பண்றதுக்கோ, நேட்டிங் பண்றதுக்கோ, அதுக்காகலாம் ஃபயர்வால் வாங்கல. விபிஎன் பண்றதுக்கோ, அதெல்லாம் ரவுட்டரே பண்ணும். நெறைய பேர் சொல்லுவாங்க, ஃபயர்வால் இஸ் யூஸ்ட் டூ கிரியேட் எ விபிஎன் சொல்லுவாங்க. விபிஎன் ரவுட்டர் வச்சே பண்ணலாம். நேட் ரவுட்டர் வச்சே பண்ணலாம். ரவுட்டிங் ரவுட்டர் வச்சே பண்ணலாம்.
நிறைய ரவுட்டர் வச்சு பண்ணலாம். ஃபயர்வால் மெயினா வந்து வெளிய இருந்து வர ஏகப்பட்ட சைபர் அட்டாக்ஸ இவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. சைபர் அட்டாக்ஸ். இவர்னால தான் கண்டுபிடிக்க முடியுமே. சரி. இந்த ஃபயர்வால்ல முக்கியமான 2 பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு பேரு ஐபிஎஸ், இன்னொருத்தருக்கு பேரு ஐடிஎஸ். இதெல்லாம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபயர்வால்க்குள்ள வர ஃபீச்சர்ஸ். ஐபிஎஸ் அப்படின்றது இன்ட்ரக்ஷன் பிரிவென்ஷன் சிஸ்டம். இது பிரிவென்ஷன், இன்னொன்னு வந்து டிடெக்ஷன். அது என்னது இன்டென்ஷன் பிரிவென்ஷன் சிஸ்டம், இன்டென்ஷன் டிடெக்ஷன் சிஸ்டம்னா கவனிங்க. 2 பேர் இருப்பாங்க. ஐபிஎஸ்ன்னு ஒருத்தர், ஐடிஎஸ்ன்னு ஒருத்தர். இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா கம்பெனியும் ஐபிஎஸ், ஐடிஎஸ் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம். ஃபயர்வால் இன்பில்டா இருக்கும். இல்ல ஐபிஎஸ், ஐடிஎஸ்க்கு தனி டிவைஸ் இருக்கும். கவனிச்சுக்கோங்க. ஃபயர்வால்லயே இன்பில்டாவே ஐபிஎஸ், ஐடிஎஸ் இருக்கலாம். இல்லன்னா ஐபிஎஸ், ஐடிஎஸ்க்கு தனியா டிவைஸே வச்சிருப்பாங்க. அப்போ வெளியேந்து வர பாக்கெட்ட ஐடிஎஸ் என்ன பண்ணும், ஐபிஎஸ் என்ன பண்ணும்னா, ஐடிஎஸ் தான் டிடெக்ட் பண்ணும். வர பாக்கெட் நல்ல பாக்கெட்டா இல்ல கெட்ட பாக்கெட்டான்றத டிடெக்ட் தான் பண்ணும். அவர் டிராப் பண்ண மாட்டாரு. டிராப் பண்றது யாருன்னா பிரிவென்ஷன். பிரிவென்ஷன் தான் இத பெர்மிட் பண்ணலாமா வேணாமான்னு. அப்போ ஐடிஎஸ் வர பாக்கெட் நல்ல பாக்கெட்டா கெட்ட பாக்கெட்டான்னு யார்கிட்ட சொல்லிடும்னா ஐபிஎஸ் கிட்ட சொல்லும். ஐபிஎஸ் என்ன பண்ணும்னா இத அலோவ் பண்ணலாமா வேணாமான்னு ஐபிஎஸ் ஆக்ஷன் எடுத்துக்கும். அப்ப இவங்க 2 பேர் இருந்தா தான் வெளிய இருந்து வர ஏகப்பட்ட சைபர் அட்டாக்ஸ உங்க கம்பெனிக்குள்ள வராம இவங்க தான் தடுப்பாங்களே. இதுதான் கதை. அதனால தான் மெயினா என்ன பண்றோம்னா, அப்போ ஃபயர்வால் வந்து டெப்ளாய்மென்ட் பண்ண முடியும். சரி. எஸ். லிசன், திஸ் இஸ் நாட் சிசிஎன்ஏ கிளாஸ். யாருன்னா சிசிஎன்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா, இது சிசிஎன்ஏ கிளாஸ் கிடையாது. திஸ் இஸ் பேலோ ஆல்டோ ஃபயர்வால் கிளாஸ். நீங்க எக்ஸிட் ஆயிருங்க. இது சிசிஎன்ஏ கிடையாது. ஃபயர்வால் பசங்க மட்டும் அப்படின்னா அந்த குரூப்ல இருப்பீங்களா, அவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் மெம்பர்ஸ் இன்னைக்கு கிளாஸ் இல்ல. மறந்துருப்பீங்க. நம்மளுக்கு மண்டே டு நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். மண்டே டு ஃப்ரைடே வரையும் தான் கிளாஸ். சாட்டர்டே சண்டே நம்மளுக்கு லீவ் தான். சரிங்களா? அதனால சிசிஎன்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ரிலீவ் ஆயிக்கும். ஏற்கனவே நம்ம கிட்ட பேலோ படிச்சிருந்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்க. எஸ். ஹூ இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்? எஸ். உங்க பேர் செக் பண்ணுங்க. யாருன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் பேர் இருக்கா பாருங்க. அப்புறமா டெர்மினேட் ஆயிட்ட அப்புறமா கிளாஸ் கட் ஆயிடும். சரி, ஓகே. அட்மினிஸ்ட்ரேட்டர் செஷன் யாருது நான் டெர்மினேட் பண்றேன். நீங்க வந்து அப்புறமா என்ன வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, notice. அப்போ கம்பெனில ஏன் ஃபயர்வால் வாங்குறோம் அப்படின்றதுக்கு தெரிஞ்சிச்சு. ஃபயர்வால்ல 2 விதமான ஃபயர்வால் இருக்கு. ஒண்ணு ஒண்ணு ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால், இன்னொன்னு ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால். ஃபயர்வால்ல 2 விதமான ஃபயர்வால் இருக்கு. ஸ்டேட்லெஸ், ஸ்டேட்ஃபுல். ஒரு ஃபயர்வால் பேஸ் பண்ணி இன்டர்வியூ போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை கேட்பாங்க. இது தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பேசிக் கொஸ்டின் இது. ஒரு சில பேர் கேட்க கூட மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஏபிசிடி மாதிரி. சரி, இது என்ன ஸ்டேட்லெஸ், ஸ்டேட்ஃபுல்னா நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன்.
சரி, ஒரு கம்ப்யூட்டர், ஒரு சர்வர், நடுவுல ஃபயர்வால் இருக்கு. இந்த கிளையண்டோட ஐபி 10.10, இவரோட ஐபி 10.1, இவரோட ஐபி 20.1, இவரோட ஐபி 20.10, இவர் HTTP சர்வர். HTTPனா போர்ட் நம்பர் 80. அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். போர்ட் நம்பர் 80 சர்வர். சரி, இப்போ நான் இந்த ஃபயர்வால்ல பாலிசி போட போறேன். என்ன பாலிசி போட போறேன்னா 10.0.10ன்ற ஒரு பிசி 20.0.20ன்ற சர்வர் கிட்ட போர்ட் நம்பர் 80 யூஸ் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு போட்டேன். அப்ப என்ன சொல்லியிருக்கேன்? என் ஃபயர்வால் கிட்ட போயிட்டு இன்டு அவுட் பாலிசி போட்டேன். உள்ள இருந்து வெளியே இருக்கிறவர்கிட்ட பேசலாம். பேசினா ஃபயர்வால் நீ அவரை பேச விடு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ கிளைண்ட்ல இருந்து சர்வருக்கு பாக்கெட் போகுது. என்னன்னு போகுது அப்படின்னா சோர்ஸ் ஐபி 10.10, டெஸ்டினேஷன் ஐபி என்னன்னா 20.20 அப்படின்னு பாக்கெட் போகுது. இந்த பாக்கெட் ஃபர்ஸ்ட் யாருக்கு போகும்? ஃபர்ஸ்ட் ஃபயர்வாலுக்கு போகும். ஃபயர்வால் என்ன பண்ணுவாரு? அவரோட பாலிசி டேபிள பார்ப்பாரு. என்னன்னு பார்ப்பாருன்னா இருக்கா இல்லையா செக் பண்ணுவாரு. என்ன போட்டிருக்கீங்க? 10.10 20.20 பேசலாம்னு போட்டிருக்கீங்க. அப்போ இந்த பாக்கெட் என்ன பண்ணுவாருன்னா இவரு ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சு. அப்போ லாஜிக் 10.10ல இருந்து 20.10க்கு கண்டிப்பா பாக்கெட் போயிடும். பட் இப்ப போனது வந்து ரிக்வெஸ்ட். ரிக்வெஸ்ட் போனா மட்டும் போதாது, ரிப்ளை வரணும். அப்ப ரிப்ளை வர சொல்ல என்ன நடக்கும்னா சோர்ஸ் ஐபி வந்து 20.20, டெஸ்டினேஷன் ஐபி வந்து 10.10. இந்த பாக்கெட் இங்க இருந்து உங்க ஃபயர்வாலுக்கு வரும். ஃபயர்வால் என்ன பண்ணுவார்னா இத பாலிசி டேபிள்ல பார்ப்பாரு. திருப்பி பாலிசி டேபிள்ல ரூல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பாலிசி டேபிள்ல ரூல் கிடையாது. சுரேன் இது இருக்கு சுரேன்னா ரூல் யாருக்கு போட்டிருக்குன்னா 10.20 20.10 20.20 பேசலான்னு போட்டிருக்கு. ஆனா யார்கிட்ட பேசுறாங்க? 20.20 10.10 பேச வராங்க. அப்ப அந்த மாதிரி பாலிசி இருக்கானா இல்ல. அப்ப என்ன ஆயிடும்னா இந்த பாக்கெட்ட உங்க ஃபயர்வால் டிராப் பண்ணிடுவார். அப்ப இதுக்கு பேர் தான் ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால். ஸ்டேட்லெஸ் அப்படின்றது உள்ள இருந்து பாக்கெட் ரிக்வெஸ்ட் போயிடுச்சு. ஆனா ரிப்ளை விட மாட்டாரு. ஏன்னா நீங்க போட்டிருக்க பாலிசி ரிக்வெஸ்ட் பாலிசி மட்டும்தான். 10.10 20.20 பேசலாம் சொல்லியிருக்கீங்க. அதனால 10.10ல இருந்து 20.20க்கு ரிக்வெஸ்ட் போச்சு. ஓகே சந்தோஷம். ரிப்ளை அனுப்புறாரு. ஆனா ரிப்ளைக்கு நீங்க பாலிசி போடல. அப்ப போடலன்னா அவர் டிராப் பண்ணிடுவாரு. இதுக்கு பேர் தான் ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால். இதோட கதை என்னன்னா ஒரு பில்டிங்ல வாட்ச்மேன் இருக்கார். நான் இந்த வாட்ச்மேன் கிட்ட என்ன சொல்றேன்? காலையில சுரேன் ஒருத்தர் வருவாரு. அவரு உள்ள அலோவ் பண்ணு. அவர் நம்ம வேலை செய்வாரு நம்ம கம்பெனில. அலோவ் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். சுரேன் வந்தாரு. வாட்ச்மேன் உள்ள அலோவ் பண்ணிட்டாரு. அவர் 5 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போலான்ற டைம்ல வாட்ச்மேன் வெளிய விட மாட்டாரு. ஏன்னா வாட்ச்மேன் கிட்ட நான் என்ன சொல்லிட்டு போயிட்டேன்னா, சுரேன் வந்தா உள்ள அலோவ் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இந்த வாட்ச்மேன் என்ன பண்ணுவாருன்னா, சுரேன் வந்தா உள்ள தான் அலோவ் பண்ண சொல்லியிருக்காங்க. வெளிய அனுப்பலான்னு சொல்லல. நான் விட மாட்டேன்னுவாரு. இதுக்கு பேர் தான் ஸ்டேட்லெஸ். அப்போ வெளிய வெளிய விடணும்னா நான் சொல்லியிருக்கணும் திருப்பி. "அப்பா வாட்ச்மேன் உள்ள போனாலும் விடு, வெளிய வந்தாலும் விடுன்னு" சொல்லியிருக்கணும். அப்போ ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால் இருக்குன்னா, இன் டூ அவுட் பாலிசியும் நீங்க தான் போடணும். அவுட் டூ இன் பாலிசியும் நீங்க தான் போடணும். அப்படி போட்டா மட்டும் தான் உங்களுக்கு ஃபுல் கம்யூனிகேஷன் கிடைக்கும். இதுதான் ஸ்டேட்லெஸ். அப்ப இன்டர்ல கேட்பான். இன்டர்ல கேட்கறதுக்கு ஏத்த மாதிரி இதெல்லாம் நீங்க சொல்லணும். மறந்துட்டீங்கன்னா குடுத்த ஃபீஸ் வேஸ்ட்டா போயிடும். சரி. இது ஸ்டேட்லெஸ். அப்ப ஸ்டேட்ஃபுல் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு ரொம்ப பவர்ஃபுல். நான் அதே மாதிரி இங்க இருக்கிறது ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால். இதுல பாலிசி போட்டுறேன். என்ன பாலிசி போடுறேன்னா 10.10 20.20 கிட்ட போர்ட் நம்பர் 80ல பேசலாம் பர்மிட்டட். இதுக்கு பேரு பாலிசி டேபிள். இந்த ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால்னா அவர்கிட்ட இன்னொரு டேபிள் ஒண்ணு இருக்கும். அதுக்கு பேரு செஷன் டேபிள். ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால் கிட்ட மட்டும் தான் அந்த டேபிள் இருக்கும். வேற யார்கிட்டயும் இருக்காது.
இதுக்கு பேரு செஷன் டேபிள் அப்படின்வாங்க. சரி இருக்கட்டும், அது என்ன நான் சொல்றேன். இப்ப பாக்கெட் போகுது. எங்க போகுதுன்னா, கிளையண்ட்ல இருந்து சர்வருக்கு பாக்கெட் போகுது. அப்ப சோர்ஸ் ஐபி என்ன? அதே கதை தான். 10.10. டெஸ்டினேஷன் ஐபி என்னன்னா 20.20. இந்த பாக்கெட் இப்ப யாருக்கு போகுதுன்னா ஃபயர்வாலுக்கு போகுது. ஃபயர்வால் என்ன பண்றாருன்னா அவரோட பாலிசி டேபிள பாக்குறாரு. பாலிசி டேபிள பார்த்தா ஆமா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா 10.10 20.20 கிட்ட போர்ட் நம்பர் 8ல பேசினா பெர்மிட்டட். அப்ப கண்டிப்பா பெர்மிட் பண்ணுவாரு. பெர்மிட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாருன்னா யோசிப்பாரு. என்ன யோசிப்பாருன்னா 10.10 20.20 கிட்ட கொஸ்டின் கேட்டா யார் ஆன்சர் பண்ணுவா? 20.20 10.10 கிட்ட என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். அந்த அவேர்னஸ் உங்க ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வாலுக்கு இருக்கும். ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால் யோசிச்சு என்ன பண்ணுவாருன்னா, இங்கேருந்து இங்க ரிக்வெஸ்ட் போயிருக்குன்னா, கண்டிப்பா ரிப்ளை உள்ள வரணும். யாரும் ரிக்வெஸ்ட் மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே ரிக்வெஸ்ட் அலோவ் பண்ணிட்டு ரிப்ளை பெர்மிட் டினை பண்ணணும்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது. அப்ப ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால் யோசிப்பாரு. ரிக்வெஸ்ட் அலோவ் பண்ணிருக்கீங்க. அப்ப கண்டிப்பா ரிப்ளை அலோவ் பண்ணணும்ல. அதனால அவரு என்ன பண்ணுவாருன்னா, அவரே அவரே செஷன் டேபிள்ல அப்ப 20.10ல இருந்து 10.10க்கு பாக்கெட் வந்தா என்ன பண்ணணும்? பெர்மிட் பண்ணணும்னு இது நீங்க சொல்லல. இது அவரா எழுதிப்பாரு. இப்ப லாஜிக் என்னன்னா, செஷன் டேபிள்ல எப்போ என்ட்ரி வரும்? அதுதான் முக்கியம். எப்ப என்ட்ரி வரும்னா, பாதி பேர் ஒழுங்கா கவனிக்கலன்னா, என்ன புரிஞ்சுப்பீங்கன்னா, இன்டு அவுட் போட்டா, அவுட் டு இன் கிரியேட் ஆகும்னு நினைப்பீங்க. தப்பு. நீங்க போட்ட பாலிசில எதனா பாக்கெட்டு மேட்ச் ஆயிருக்கணும். நீங்க போட்ட பாலிசில எதனா பாக்கெட் வந்து மேட்ச் ஆயிருந்தா, அதோட ரிவர்ஸ் என்ட்ரி ஆட்டோமேட்டிக்கா செஷன் டேபிள்ல கிரியேட் ஆயிடும். இப்ப ரிக்வெஸ்ட் போயிடுச்சு. இப்ப ரிக்வெஸ்ட் போயிருக்குன்னா, ரிப்ளை வரும். அப்ப ரிப்ளை வருது. ரிப்ளை எங்கேருந்து வருதுன்னா, உங்களோட 20.20ல இருந்து 10.10க்கு ரிப்ளை வருது. அப்ப ரிப்ளை வர சொல்ல ஃபயர்வால் ஃபர்ஸ்ட் செஷன் டேபிள பார்ப்பாரு. செஷன் டேபிள்ல பார்த்தா என்ட்ரி இருக்கு. என்னன்னு இருக்குன்னா 20.20 10.10 கிட்ட பேசலான்னு. அப்ப என்ட்ரி இருக்கிறதுனால இந்த விஷயம் திருப்பி உங்களோட ஃபயர்வால் வழியா உள்ள வந்துரும். இதுதான் ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால். இத நீங்க வீட்ல 2 தடவ சொல்லி பார்க்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டிடியூட்ல கோர்ஸ் அட்டெண்ட் பண்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் சொல்ற மாரி தான் அட்டெண்ட் பண்ணணும். இன்னைக்கு கிளாஸ் முடிச்ச உடனேயுமே இதோட எப்ப பார்ப்போம்? அடுத்த வாரம் பார்ப்போம். அப்போ நைட்டுக்குள்ள இத நோட்டு போட்டு ஸ்டேட்லெஸ் எப்படி ஒர்க் ஆகும்? ஸ்டேட்ஃபுல் எப்படி ஒர்க் ஆகும்னு நீங்க நோட்ட க்ளோஸ் பண்ணி கண்ண மூடி சொல்லி பார்க்கணும். சுரேன் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸ்கூல்ல படிச்ச மாதிரிலாம் இப்ப படிக்க முடியாதுன்னா, இந்த கோர்ஸ் முடிய 6 வாரம் 8 வாரம் ஆகும். முடிச்ச உடனேயும் பாலோ ஆல்டோ முடிச்சேன்னு தான் பேர் இருக்குமே தவிர, ஆனா என்ன படிச்சோன்னு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஏன்னா இது வீக் டேஸ் கிடையாது. டெய்லிலாம் பார்க்க மாட்டோம். இன்னைக்கு விட்டா அதோட அடுத்த வாரம் பார்ப்போம். திடீர்னு அடுத்த வாரம் கரண்ட் இல்லன்னு வச்சுக்கோங்க. சும்மா சொல்றேன். அடுத்த வாரம் சாட்டர்டே என் இன்ஸ்டிடியூட்ல கரண்ட் இல்ல. அப்ப அன்னைக்கு இருக்காது கிளாஸ். அதோட அடுத்த வாரம். அப்போ வீக்கெண்ட் ரொம்ப ரிஸ்க் தான் வீக்கெண்ட். அது ரொம்ப பயபக்தியா அட்டெண்ட் பண்ணணும். அப்போ வீக்கெண்ட்ல என்ன பெனிஃபிட்னா 1 வீக் டைம் இருக்கு. அதுக்குள்ள லேப் பிராக்டிகல்லாம் முடிச்சிடலாம். வீக் டேஸ்ல டைமே இருக்காது. டெய்லி லேப் போவோம். 10 நாள் கோர்ஸே முடிஞ்சிடும். அவங்களுக்கு பிராக்டிகல் பண்ணவே டைம் இருக்காது. சரி. அப்போ ஸ்டேட்லெஸ்னா என்ன? ஸ்டேட்ஃபுல்னா என்னன்னு நோட்ட மூடி, கண்ண மூடி உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லி பார்க்கணும். அப்படி சொல்லி பார்த்தா மட்டும் தான் நீங்க அட்டெண்ட் பண்றது பெனிஃபிட். இல்லன்னா ஒண்ணுமே புரியாது. புரியாதுல்ல. நான் புரிய வச்சுருவேன். ஆனா ஒரு 1 மாசம் கழிச்சு கேட்டா, "சுரேன் திருப்பி அட்டெண்ட் பண்ணா தான் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னுவீங்க. ஓகே. ஸோ அதனால நான் டே 1 சொல்லிடுறேன். இப்படி படிச்சா மட்டும் தான் நீங்க நெனச்சது நடக்கும். சும்மா வந்துட்டு சாட்டர்டே காலையில கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு, 2 ஹவர் அட்டெண்ட் பண்ணிட்டு, ஆஃபீஸ்க்கு போயிட்டு, ஒர்க்லாம் பார்த்துட்டு, அதோட அடுத்த சாட்டர்டே வந்தீங்கன்னா, நீங்க குடுத்த ஃபீஸ் கண்டிப்பா வேஸ்ட் ஆகும். அதனால அத யோசிச்சுட்டு அட்டெண்ட் பண்ணணும். சுரேந்தர் புரியுதா? ஸ்டேட்ஃபுல்லா? ஆ புரியுது. ஓகே. அப்போ திடீர்னு சுரேந்தர கேட்போம். செஷன் டேபிள்ல எப்ப என்ட்ரி வரும்னு. என்னன்னு சொல்லுவீங்க சுரேந்தர்? செஷன் டேபிள்ல இப்போ சோர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டினேஷன் ரீச் பண்றப்போ, ஃபயர்வால தாண்டி போறப்போ செஷன் எடுத்துக்கும். அப்படின்னா, அப்ப சுரேந்தர் இப்படி சொல்லிடக்கூடாது. அதுவும் என் பேர் வேற வச்சிருக்கீங்க. என் பேர் வச்சிருக்கீங்களா? அதான் இன்னும் நல்லா யூனிக்கா பேசணும். சுரேன் இன்டு அவுட் பாலிசி போடுவோம். ஆட்டோமேட்டிக்கா அவுட் இன் கிரியேட் ஆயிரும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நான் ஒரு ஓகே. காலத்துல நான் அப்படிதான் படிச்சேன். நான் அப்படிதான் படிச்சேன். அப்புறமா தான் போக புரிஞ்சுது. இல்ல நம்ம படிச்சதே தப்பு.
நம்ம போட்ட பாலிசில எதனா பாக்கெட் மேட்ச் ஆச்சுன்னா தான் அதோட ரிவர்ஸ் பாலிசி செஷன் டேபிள்ல கிரியேட் ஆகும்னு சொல்லணும். சரிங்களா சுனிதா? ஓகே ஓகே. அப்போ இது வந்து ஏபிசிடி மாதிரி, ஃபயர்வாலோட ஏபிசிடி. இதை இன்டர்வியூல கேட்பான்னு கிடையாது, ஃப்ரெஷர் எல்லாம் கேட்கறாங்க. இப்ப பாலிசி இல்லைன்னா செஷன் டேபிள்ல கிரியேட் ஆகாது. கண்டிப்பா பாலிசி இப்போ ஓகே. நான் இப்படி சொல்றேன் பாருங்க. நான் 10.10ல இருந்து 20.40க்கு டேட்டா அனுப்புறேன். அதுக்கு பாலிசி இருக்கா இல்லையா? இல்ல இல்ல, டிராப் பண்ணிடுவாரு. அதுக்கெல்லாம் செஷன்லாம் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே. அப்போ நீங்க ரியல் டைம்ல ஜாப்ல இருக்கீங்கன்னா பேசியிருப்பாங்க. செஷன் டேபிள் வாங்க, செஷன் என்ட்ரிஸ் வாங்க. அது எப்போ வந்தது, ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு தெரியாது. பட் இனிமே புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே சார். அப்போ ஃபயர்வாலோட ஏபிசிடி இது. ப்ரெஷரை கண்டிப்பா கேட்பாங்க. ஸ்டேட்ஃபுல்னா என்ன, ஸ்டேட்லெஸ்னா என்ன. எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப கேட்கறது கிடையாது, ரொம்ப கேட்கறது இல்ல. எக்ஸ்பீரியன்ஸை தரமா கேட்பாங்க. விபிஎன், ரிமோட் விபிஎன், அதெல்லாம் பார்த்துரும் இந்த பேட்ச்ல. சரி, இப்போ அடுத்தது ஃபயர்வால் டெப்ளாய்மெண்ட். ஃபயர்வால் 2 விதமா வாங்கலாம். வசந்த் புரிஞ்சுதா? ஸ்டேட்லெஸ், ஸ்டேட்ஃபுல். இன்னைக்கு நைட்டுக்குள்ள உட்காந்து இதை சொல்லி பார்க்கணும், இல்லைன்னா இன்னைக்கு நீ அட்டன் பண்றது வேஸ்டா போயிடும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கஷ்டப்பட்டு காலையில் அட்டன் பண்றதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. இதை நைட்டுக்குள்ள சொல்லி பார்த்து எப்போ கொஸ்டின் கேட்கிறோமோ அப்ப ஆன்சர் பண்ணணும். அப்பதான் நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்படுறதுலாம் பெனிஃபிட்டா இருக்கும். தென் ஃபயர்வால் வாங்கணும் நம்ம கம்பெனிக்கு. வசந்த் ஏன் ஃபயர்வால் வாங்கணும்? ம், சூப்பர். திக்கக்கூடாது. இது வந்து ஸ்டார்டிங்ல கரெக்டா சொல்லிட்டு அப்புறமே திக்கிற அப்படின்னா, வெளிய இருந்து அட்டாக்கர் நிறைய சைபர் அட்டாக்ஸ் அனுப்புவாரு. அது எல்லாமே நம்ம ரவுட்டர்னால தடுக்க முடியாது. ரவுட்டருக்கு எது சைபர் அட்டாக் பாக்கெட்னே தெரியாது. அப்ப சைபர் அட்டாக்ஸ் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு டிவைஸ் வாங்கணும். ஃபயர்வால். ஃபயர்வாலுக்கு மட்டும்தான் சைபர் அட்டாக்ஸ் எல்லாம் தெரியும். அந்த ஃபயர்வால் உள்ள 2 பேர் இருப்பாங்க, ஐபிஎஸ், ஐடிஎஸ். எல்லா ஃபயர்வாலும் இருக்காது, லைசன்ஸ் எல்லாம் வாங்கினது. அவங்க தான் இந்த சைபர் அட்டாக்ஸ் தெரிஞ்சவங்க. அப்போ நீங்க எல்லாருமே எந்த டிபார்ட்மெண்ட்குள்ள இப்ப கால் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா, you are not a network engineer, you are a cyber security engineer. If you are reading about firewalls, firewall is coming under cyber security engineer. அப்ப நம்ம எந்த கோர்ஸ்ல உட்கார்ந்து இருக்கோம்னா, பேர் தான் ஃபயர்வால், பேர் தான் பேல் ஆல்டோ, ஆனா அது டொமைன் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர். அப்ப வெளியே ஆக்ட் பண்றாங்க, அட்டாக்க ஸ்டாப் பண்றாங்க, அது எல்லாமே நம்ம கோர்ஸ் மூலமா தான். சரியா? ஃபயர்வால் வாங்கணும். ஃபயர்வால் 2 விதமா வாங்கலாம். ஒன்னு சாஃப்ட்வேர் ஃபயர்வால் இருக்கு, இன்னொன்னு ஹார்ட்வேர் ஃபயர்வால் இருக்கு. சாஃப்ட்வேர் ஃபயர்வால் இருக்கு, ஹார்ட்வேர் ஃபயர்வால் இருக்கு. இது என்ன சொல்றீங்க சாஃப்ட்வேர் ஃபயர்வால்னா, நீங்க இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கீங்க, அந்த கம்ப்யூட்டர்ல ஓஎஸ் போட்டிருக்கீங்கன்னா, இன்பில்டாவே என்ன இருக்கும்னா ஃபயர்வால் இருக்கும். அதுக்கு பேர் தான் விண்டோஸ் ஃபயர்வால். இன்பில்டாவே ஃபயர்வால் இருக்கும். விண்டோஸ் ஃபயர்வால் வாங்க, விண்டோஸ் டிஃபெண்டர்னு வாங்க. அப்ப என் கம்ப்யூட்டர்ல ஃபயர்வால் இருக்குமே. ஓபன் பண்ற கமாண்ட் firewall.cpl என்டர் கொடுத்தீங்கன்னா இங்க என்ன இருக்குன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போங்க, விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. அதுல போனீங்கன்னா இது எல்லாமே ஆன்ல இருக்கா? ஆன்ல இருக்கு அப்படின்னா உங்க ஃபயர்வால் ஆன் ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா இன்பவுண்ட் ரூல்னு இருக்கும், அவுட்பவுண்ட் ரூல்னு இருக்கும். இன்பவுண்ட் ரூல்ன்றது வெளியே இருந்து உங்க கம்ப்யூட்டருக்கு உள்ள வர டிராபிக் எல்லாம். அவுட்பவுண்ட் ரூல்ன்றது உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து வெளியே போற டிராபிக் எல்லாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசரை டிராப் பண்ணணும். சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகக்கூடாது. அப்போ அவுட் பவுண்ட்ல போயிட்டு 2த்தையும் பண்ணுங்க. நியூ ரூல் போயிட்டு
ப்ரோக்ராம்ல இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம்? சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர். சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் எங்க வச்சிருக்கேன்னா நானு சில ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல எங்கன்னா இருக்கும். இப்போ நான் கோரல் ட்ரா வச்சிருக்கேன். அப்போ கோரல் ட்ராவோட அப்ளிகேஷன் உள்ள .exe இருக்கும். அந்த .exe மேப் பண்ணுவோம். VMware இருக்கு. VM player இருக்கு. இது கொடுத்துட்டு ஓபன் VMware.exe மேப் பண்ணிட்டேனா நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பிளாக் தி கனெக்ஷன். அப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு 3 டொமைன் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா இனிமே உங்களோட VMware பிளாக் ஆயிரும், இன்டர்நெட்ல கனெக்டே ஆகாது. அப்போ இது இன்பில்டா இருக்கிற ஃபயர்வால், இதுக்கு பேர் சாஃப்ட்வேர் ஃபயர்வால்னு ஆகும். இது ஹார்ட்வேர் கிடையாது, சாஃப்ட்வேர். உள்ள ஒரு சாஃப்ட்வேரா ரன் ஆயின்னு இருக்கும். எல்லா OSலயும் இருக்கும். உங்க மொபைல்ல ஆண்ட்ராய்டு OS இருக்குன்னா ஆண்ட்ராய்டு OS லினக்ஸ் பேஸ்டு. கண்டிப்பா ஆண்ட்ராய்டு OSலயும் இன்பில்டா என்ன இருக்கும்னா ஃபயர்வால் கண்டிப்பா இருக்கும். சரி, அப்ப ஏன் சுரேன் தனியா ஃபயர்வால் வாங்குறாங்க? அதான் விண்டோஸ் ஃபயர்வால் இருக்குன்னா இருக்குதான். 2 பிரச்சனை. இப்ப என் கம்பெனில தௌசண்ட் பிசி இருக்கு. அப்ப 1000 பிசி இருக்குன்னா எத்தனை ஃபயர்வால் இருக்கும்? 1000 ஃபயர்வால். இப்போ உங்க கம்பெனில எல்லாமே VMware டிராப் பண்ணும். 1000 கம்ப்யூட்டருக்கும் VMware இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ண கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பிசிக்கும் போயிட்டு VMware டிராப் பண்ணணும். 1000 பிசி டிராப் பண்ணணும். திடீர்னு 10 நிமிஷம் கழிச்சு என்ன சொல்றாங்க? இல்லப்பா பெர்மிட் பண்ணுங்க பண்றாங்க. அப்ப திருப்பி ஒரு பிசில போயிட்டு திருப்பி என்ன பண்ணணும்னா அதை பெர்மிட் பண்ணணும். அப்ப பிரச்சனை என்னன்னா லோக்கல் மேனேஜ்மெண்ட். நான் போயிட்டு ஒரு ஃபயர்வாலா மேனேஜ் பண்றது லோக்கல் ரொம்ப லேட் ஆகும். அப்போ இன்னும் 10,000 கம்ப்யூட்டர் இருந்தா 10,000 ஃபயர்வாலையும் 10,000 ஃபயர்வாலை மேனேஜ் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டம். தென் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ என் கம்ப்யூட்டர்ல ஃபயர்வால் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட ப்ராசஸ் ரன் ஆயிருக்கு. ஓகே, இது எல்லாமே ஒரு ப்ராசஸ். இதுல ஒண்ணுதான் விண்டோஸ் ஃபயர்வால். இவ்வளவு இருக்கு பாருங்க. விண்டோஸ் லைசன்ஸ், விண்டோஸ் ஈவென்ட் லாக் ரீடர், விண்டோஸ் அக்கௌண்ட் மேனேஜர், விண்டோஸ் ஆடியோ டிரைவர், எவ்வளவு சர்வீஸ் இருக்கு பாருங்க. DHCP கிளைண்ட் ஒரு சர்வீஸ் இருக்கு, கிரிப்டோகிராஃபிக் ஒரு சர்வீசஸ் இருக்கு. இதுவும் சர்வீஸ் தான். இங்க நீங்க பாக்குறதும் விண்டோஸ் செக்யூரிட்டி எழுத்துக்காரு, விண்டோஸ் செக்யூரிட்டி நோட்டிபிகேஷன், விண்டோஸ் டிஃபெண்டர், இதுவும் இதுதான். அப்ப லார்ஜ் இவ்வளோ சர்வீஸ் ரன் இருக்கு. அதுல ஒண்ணுதான் என் ஃபயர்வால். அப்போ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காது. அப்போ உங்களுக்கு லோ பர்ஃபார்மன்ஸ். அப்போ சாஃப்ட்வேர் ஃபயர்வால் யூஸ் பண்ணீங்கன்னா 2 பிரச்சனை இருக்கு. லோக்கல் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறமா பர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்க முடியாது. சரி, இதுல தான் எல்லா ஆன்டிவைரஸும் வரும். ஆல் ஆன்டிவைரஸ் இட்ஸ் லைக் எ ஃபயர்வால். எல்லா ஆன்டிவைரஸும் ஃபயர்வால் மாதிரி தான் ஒர்க் ஆகும். எல்லா ஆன்டிவைரஸும் இதெல்லாம் போய் எண்ட் பாயிண்ட்னு வாங்க. நீங்க ரியல் டைம்ல போனீங்கன்னா எண்ட் பாயிண்ட்ல போட்டுருக்கணும் வாங்க. எண்ட் பாயிண்டா என்னன்னா லேப்டாப் இருக்கு. லேப்டாப்ன்றது ஒரு எண்ட் டிவைஸ். லேப்டாப்ல இருந்து இன்னொரு லேப்டாப் கனெக்ட் பண்ண மாட்டோம். ஓகே, லேப்டாப்ல எண்ட் டிவைஸ். இப்போ நான் இப்ப கிளாஸ் எடுக்கிற டிவைஸ் வந்து எண்ட் டிவைஸ். ஸ்விட்ச்ல இருந்து கேபிள் நீங்க கனெக்ட் இருக்கு. இங்க இருந்து கேபிள் போய் இன்னொரு ஸ்விட்ச்ல கனெக்ட் ஆகாது. அப்ப இதெல்லாம் எண்ட் டிவைஸ். அப்ப எண்ட் டிவைஸ்ல என்ன பண்ணுவோம்? இந்த ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். மொபைல் எண்ட் டிவைஸ். ஒரு மொபைல் இருந்து இன்னொரு மொபைல ஹாட்ஸ்பாட் போட்டு எப்பயாவது தான் கனெக்ட் பண்ணுவோம். அப்போ இதுல ஆன்டிவைரஸ் தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்ப அதெல்லாம் பேர் என்ன? எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டின்னு வாங்க. எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி அப்படின்றது என்னன்னா இப்ப லேப்டாப் மெயினா யாருக்கு கொடுக்கணும்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு லேப்டாப் கொடுத்து அனுப்பிச்சிருவோம். அப்ப அந்த லேப்டாப்ல செக்யூரா இருக்கணும். அப்ப அந்த லேப்டாப்ல என்னென்ன போட்டு அனுப்புவோம்னா ஆன்டிவைரஸ் போட்டு அனுப்புவோம். பென் டிரைவ்லாம் கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு அதுக்குன்னு ஒரு சில பாலிசி எல்லாம் போட்டு அனுப்புவோம். இது எல்லாத்துக்கும் பேரும் எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி. அப்ப உங்க ஃப்ரெண்டு யாரோ நான் ஐடில எண்ட் பாயிண்ட்ல இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி மெயினா ஆன்டிவைரஸ் பார்க்கலாம்.
ஓகே. ஸோ மெயினா ஆன்டிவைரஸஸ்னா அவங்க தான் பார்த்துப்பாங்க. அதுதான் எண்ட் சரி. அப்போ இந்த 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு மேனேஜ்மெண்ட், லோக்கல் மேனேஜ்மெண்ட். இன்னொன்னு பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்குலாம் உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ ப்ராப்ளம் இருந்தா கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கும். அதுதான் ஹார்ட்வேர் ஃபயர்வால். ஹார்ட்வேர் ஃபயர்வால் அப்படின்றது ஒரு டெடிகேட்டட் பாக்ஸ். ஃபயர்வாலுக்குன்னு நீங்க என்ன பண்ணணும்னா தனியா பாக்ஸ் வாங்கணும். ஓகே. தனி டிவைஸ் அது. அதுதான் ஹார்ட்வேர். அது ஒண்ணுத்துக்காக தான் யூஸ் ஆகும். எதுக்காக? ஃபயர்வாலுக்காக தான். இதுல போயிட்டு கேம் விளையாடுறீங்க, இதுல போய் படம் பார்க்க போறீங்கன்னா ஒர்க் ஆகாது. அப்ப என்ன பெனிஃபிட் தனியா பாக்ஸ் வாங்குனா? இந்த பாக்ஸ் ஃபயர்வாலுக்கு மட்டும் தான். அப்ப பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். தென் இந்த பாக்ஸ தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எட்ஜ் டிவைஸா கான்ஃபிகரேஷன் பண்ண போறோம். எட்ஜ் டிவைஸ். எட்ஜ் டிவைஸ்னா என்னன்னா, இந்த டிவைஸ்ல தான் வேனையும் கனெக்ட் பண்ண போறோம். இந்த டிவைஸ்ல தான் லேனையும் கனெக்ட் பண்ண போறோம். அப்படின்னா எட்ஜ் டிவைஸ்னா இந்த ரவுட்டர் இருக்காரா? இவர் தான் எட்ஜ் டிவைஸ். அப்ப இந்த ரவுட்டரை தூக்கிட்டு இனிமே என்ன வைக்க போறோம்னா, இங்க தான் ஃபயர்வால் இருக்கும். சரி. அப்போ இனிமே இந்த எட்ஜ் டிவைஸ்ல போயிட்டு நான் விஎம் வேற பிளாக்னு பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆயிரும். அப்போ உங்களுக்கு சென்ட்ரலைஸ் மேனேஜ்மெண்ட், லோக்கல் மேனேஜ்மெண்ட் இல்ல இது. நீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல போயிட்டு பிளாக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட். அதனாலதான் ஹார்ட்வேர் பாக்ஸ் ஆகும். அப்ப இன்னைக்கு நம்ம போயிட்டு நம்ம கம்பெனிக்கு தேவையான ஒரு பாக்ஸ் ஒண்ணு வாங்கணும். சரி, யாரெல்லாம் விக்கிறாங்க, யாரெல்லாம் வெண்டார்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் தி டாப் கம்பெனிஸ் கால்ட் அஸ் Palo Alto. நம்ம கோர்ஸ் படிக்கிறோம்லாம் கிடையாது. Palo Alto டாப் தான். தென் செக் பாயிண்ட். நெக்ஸ்ட் டாப் ஆனவங்க செக் பாயிண்ட். என்ன பொறுத்து ஒரு ட்ரெயினர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு இன்ஜினியர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அது தப்பு கிடையாது. ஒரு சில இன்ஜினியருக்கு செக் பாயிண்ட் டாப்பா இருக்கும். ஒரு சில இன்ஜினியருக்கு Palo Alto டாப்பா இருக்கும். ஒரு சில இன்ஜினியருக்கு FortiGate டாப்பா இருக்கும். பட் காமன் ரேஷியோஸ் Palo Alto தான் டாப். தென் அடுத்த டாப்ல இருக்கவங்க Fortinet. அடுத்தது நம்பால வந்துருவாங்க சிஸ்கோ. சிஸ்கோனால ரவுட்டர் ஸ்விட்சஸ்லாம் டாப்பா வர முடிஞ்ச சிஸ்கோனால அவங்களால ஃபயர்வால் எல்லாம் டாப்பா வர முடியல. அவங்களும் எவ்வளவு ஆர்என்டி பண்றாங்க, எவ்வளவு புது புது கம்யூனிட்டி இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்க ஃபயர்வால்ஸை. பட் சிஸ்கோனால டாப்ல வரவே முடியல ஃபயர்வால்ல மட்டும். பட் மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா சிஸ்கோ கிட்ட ரவுட்டர் ஸ்விட்ச் மட்டும் தான் இருக்குன்னு நினைப்பீங்க. ரியல் டைம்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும். சிஸ்கோ கிட்ட ஏகப்பட்ட டிவைஸ் இருக்கு. சிஸ்கோ அம்ப்ரெல்லா, சிஸ்கோ டிஎன்ஏ சென்டர், சிஸ்கோ அம்ப்ரெல்லாம் படிச்சிட்டீங்கன்னா அதோட உங்களோட பேக்கேஜ்லாம் ஹெவியா இருக்கும். சிஸ்கோ அம்ப்ரெல்லா, சிஸ்கோ டிஎன்ஏ சென்டர், சிஸ்கோ ஐஸ், அப்புறமா ஏகப்பட்டது இருக்கு சிஸ்கோ கிட்ட. பட் சிஸ்கோனால ஃபயர்வால் கிட்ட வரவே முடியல. அவங்களும் எவ்வளவு ட்ரை பண்றாங்க, பட் வர முடியல அந்த அளவுக்கு டாப் ஆகலாம் அவங்க. ஸோ சிஸ்கோ ஃபயர்வால் இஸ் கால்ட் அஸ் AICFI, அடாப்டிவ் செக்யூரிட்டி அப்ளையன்ஸ். சிஸ்கோ இன்னொன்னு கண்டுபிடிச்சாங்க, FTD, ஃபயர் பவர். அது அது அதுதான் இதுதான் பவர்ஃபுல்லு சிஸ்கோடது. பட் அதுவும் அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லை. சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லை ஃபயர் பவரும். ஸோ அதனால சிஸ்கோலாம் டாப் கிடையாது ஃபயர்வால்ஸ்ல. டாப்ல இருக்கும் Palo Alto. செக் பாயிண்ட் Fortinet. Fortinetன்றது கம்பெனி, FortiGateன்றது ஃபயர். அவங்க ஸ்விட்சும் கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் Forti switch. அப்போ Fortinetனா என்ன, FortiGateனா என்னன்னு வித்தியாசம். Fortinetன்றது கம்பெனி பேர். FortiGateன்றது அந்த கம்பெனி கொடுக்குற ஃபயர்வாலுக்கு பேர் தான் வந்து FortiGate. இதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. சோனிக்வால் மார்க்கெட்ல நிறைய பேர் இருக்காங்க. சோனிக்வால் எங்கேயாவது பார்ப்பீங்க நிறைய இடத்துல. சோபாஸ், சோபாஸ் இன்னும் நிறைய இடத்துல பார்ப்பீங்க. சோனிக்வால் விட சோபாஸ் பார்ப்பீங்க. சோபாஸ் FortiGateலாம் இந்தியாவில் நிறைய இடத்துல பார்ப்பீங்க.
அவங்களாம் மார்க்கெட்டை நல்ல பெரிய லெவல்ல பிடிச்சிருக்காங்க சோஃபாஸ். சரி, நம்ம யாருக்கிட்ட இந்த பாக்ஸ் வாங்க போறோம்னா நம்ம பேலோ. ஸோ நம்ம பேலோ ஆல்டோ கிட்ட இருந்து ஒரு பாக்ஸ் வாங்கி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறோம். இது வழியும் எதனா டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே, அப்போ நம்ம யார்கிட்ட இருந்து பாக்ஸ் வாங்க போறோம்னா பேலோ ஆல்டோ கிட்ட இருந்து பாக்ஸ் வாங்கி டிப்ளை பண்ணணும். சரி சரி, ஒரு புது பாக்ஸ் வாங்க போறேன் இன்னைக்கு கிளாஸ். இதுதான் பேலோ ஆல்டோட பேசிக் மாடல் PA220. இதுல என்னென்ன இருக்குன்னா ஒரு 8 ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். தென் ஒரு கன்சோல், ஒரு மேனேஜ்மெண்ட், 2 USB. இது வந்து வேற டைப். இது சாரி, இது கன்சோல். 2 கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஒரு USB. யூஎஸ்பில பேக்கப்ல எடுத்துக்கலாம், இந்த ஃபயரோட பேக்கப்லாம். பட் நான் ரொம்ப யூஸ் பண்ணது கிடையாது. சரி, இந்த பாக்ஸை நீங்க லாகின் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் ஃபாஸ்ட் இன்டர்நெட். இது கன்சோல், இது யூஎஸ்பி, இது மேனேஜ்மெண்ட். அப்போ புதுசா ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த பாக்ஸை எப்படி லாகின் பண்றது ஃபர்ஸ்ட் அதை படிக்கணும். இந்த பாக்ஸை லாகின் பண்றதுக்கு உங்ககிட்ட ஒரு பிசி இருக்கணும். இந்த பிசில இருந்து கன்சோல் கேபிள் போடணும். நல்லா கவனிங்க. இட்ஸ் நாட் a UTP, இட்ஸ் கன்சோல். Buy console cable, then connect that console cable directly to your console port. கன்சோல் போர்ட்ல கொடுத்துட்டு நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல புட்டி அப்ளிகேஷன் எதனா இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். புட்டி இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த புட்டி அப்ளிகேஷன் வழியா நீங்க என்ன பண்ணணும், கன்சோல் எடுக்கணும். எப்படின்னா என்கிட்ட புட்டி எங்க இருக்கு, இது இருக்கும். புட்டியில போயிட்டு சீரியல் செலக்ட் பண்ணணும். வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க கன்சோல் கேபிள் போட்டீங்கன்னா புட்டியில போயிட்டு சீரியல் கொடுத்துட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஓபன் ஆயிடும். சரி, ஓபன் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அந்த ஃபயர்வாலோட கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். ஏன்னா இது உள்ள ஓஎஸ் இருக்கும். நம்ம யூஸ் பண்ற ஓஎஸ் வெர்ஷன் 10. ரியல் டைம்ல வெர்ஷன் 11 இருக்கு. வெர்ஷன் 10க்கு வெர்ஷன் 11க்கு பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. நீங்க போய் பார்த்தாலும் சிமிலரா இருக்கும். அதனால பிரச்சனை கிடையாது. அப்போ சிஎல்ஐ உங்களுக்கு கிடைக்கும். சிஎல்ஐ என்ன? கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். வெறும் கமாண்ட் மட்டும் தான் இருக்கும். அப்போ சிஎல்ஐ வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா? என்ன மேனேஜ் பண்ணலாம், என்ன மேனேஜ் பண்ண முடியாதுன்னா எல்லாமே மேனேஜ் பண்ணலாம். எல்லாமே பண்ண முடியும். சரி, VPN சிஎல்ஐ போட முடியுமா? போடலாம். என்ன போட முடியாது? ஆஹா, அந்த கொஸ்டினே தப்பு. அப்போ எல்லாமே உங்களால சிஎல்ஐ பண்ண முடியும். பட் எல்லாமே சிஎல்ஐ பண்றது என்ன விளையாட்டா விஷயமா? சிஸ்கோ ரவுட்டர் சிஎல்ஐ பண்ணும். அப்போ பேலால்ட்டும் சிஎல்ஐ, போட்டிக்கிட்டும் சிஎல்ஐனா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால டெய்லி மேனேஜ்மெண்ட் எல்லாம்
CLI வேணாம். CLI இட்ஸ் ஒன்லி ஃபார் மெயின்லி ஃபார் ட்ரபிள் ஷூட்டிங். ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு, பேக்கப் ரீஸ்டோர் எடுக்கிறதுக்கு, அதெல்லாம் மெயினா CLI யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி மேனேஜ்மென்ட். திடீர்னு Facebook டிராப் பண்ண போறோம், YouTube டிராப் பண்ண போறோம். அதெல்லாம் CLI போட வேணாம். அது எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல போடணும். அப்ப ஃபயர்வாலோட கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் போடணும்னா, கன்சோல் கேபிள்ல உள்ள போனீங்கன்னா, இந்த மேனேஜ்மென்ட் இன்டர்ஃபேஸ் இருக்கா? இந்த மேனேஜ்மென்ட் இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு ஐபி கான்ஃபிகரேஷன் நீங்க பண்ணணும். ஒரு சில பாக்ஸ்க்கு டிஃபால்ட்டா வந்துரும். சொல்லப்போனா எல்லா பாக்ஸ்க்கும் டிஃபால்ட்டா வந்துரும். என் லேப்ல டிஃபால்ட் ஐபிலாம் இல்ல. நான் தான் பண்ணணும். அப்ப நான் கன்சோல் கேபிள்ல உள்ள போயிட்டு, மேனேஜ்மென்ட் இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு ஐபி அசைன் பண்ணிப்பேன். ஐபி அசைன் பண்ணிட்டு, இதே கம்ப்யூட்டர் இல்ல இன்னொரு கம்ப்யூட்டரும் வாங்கிட்டு, இங்க இருந்து இங்க யூடிபி கேபிள் போடுவேன். எங்க இருந்து எங்க? மேனேஜ்மென்ட் இன்டர்ஃபேஸ்ல இருந்து பிசிக்கு யூடிபி கேபிள் போட்டு, இங்க என்ன நெட்வொர்க் அசைன் பண்ணியிருக்கனோ, அதே நெட்வொர்க்ல ஒரு ஐபி இங்க அசைன் பண்ணிட்டு, இவர்கிட்ட எதனா ப்ரௌசர் இருக்கும். Google Chromeஓ, Mozillaவோ. இந்த ப்ரௌசர்ல போயிட்டு, அந்த ஃபயர்வாலோட ஐபி டைப் பண்ணணும். ஃபயர்வால் ஐபி என்னன்னா, 1.0.1 டைப் பண்ணா, எனக்கு பாலோ ஆல்டோவோட கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கிடைச்சிரும். அப்ப லாஜிக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கோர்ஸ் பாலோ ஆல்டோ படிக்கிறீங்கன்னா, ஒரு ஃபயர்வால் வாங்கி கையில குடுத்துட்டேன். அந்த ஃபயர்வாலோட CLI எப்படி எடுக்கிறது? GUI எப்படி எடுக்குதுன்னு தெரியணும். அது தெரியாம நீங்க வேற எது படிச்சாலும் புரியாது. CLI எடுக்கிறதுக்கு கன்சோல் கேபிள் போர்ட் எடுக்கணும். GUI எடுக்கிறதுக்கு மேனேஜ்மென்ட் இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அசைன் பண்ணி யூடிபி கேபிள் போர்ட் அப்படின்னா, ஈத்தர்நெட் கேபிள் போட்டு அவருக்கும் ஐபி அசைன் பண்ணி தான் நீங்க எடுக்க முடியும். சோ இதுவரையும் டவுட் இருந்தா கேட்கலாம். சரி குட். இப்போ நம்ம லேப் போலாம். இதான் நம்ம லேப் பார்த்துக்கோங்க. பட் இன்னும் ஆன்லைன் லேப் வந்து நான் தரல இப்போ. ஆன்லைன் லேப் எல்லாம் டவுன்ல தான் இருக்கு. நான் கூடிய சீக்கிரம் தந்துருவேன். ஸோ லேப் ஏற்கனவே நான் வச்சிருந்தோம் நம்ம இன்ஸ்டியூட்ல. அந்த லேப் கரெக்ட்டா ஒரு போன வீக் ஃபுல்லா டோட்டலா டவுன் ஆயிடுச்சு. டேட்டாபேஸ் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ டேட்டாபேஸ் இஷ்யூ ஆனதால டோட்டலா யாருக்குமே ஆன்லைன் லேப் வந்து தர முடியாம போயிடுச்சு. ஸோ இப்பதான் லேப் பில்ட் ஆயின்னு இருக்கு. பில்ட் ஆயிருக்கு. பில்ட் ஆன அப்புறமா உங்களுக்கு மேபி நாளைக்கு 4 மணிக்குள்ள பில்ட் ஆனா கூட ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி நீங்க ப்ராக்டிகல்லாம் பார்த்துட்டு வர மாதிரி. சரி, இங்க கவனிங்க. ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு லேப்ல. என்ன தப்புனா, இதான் மேனேஜ்மென்ட் பிசி. அப்ப மேனேஜ்மென்ட் பிசி எந்த போர்ட்ல கனெக்ட் ஆயிருக்கணும்? எந்த போர்ட்ல கனெக்ட் ஆகணும்? மேனேஜ்மென்ட் போர்ட்ல தான் கனெக்ட் ஆகணும். நான் கொஞ்சம் பார்க்காம எதுல கனெக்ட் பண்ணிட்டேன்னா, ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு CLI வந்துரும். லிசன், உங்களுக்கு பாலோ ஆல்டோ CLI எடுக்கணும்னா கன்சோல் கேபிள் போடணும். லேப்ல கன்சோல் கேபிள்லாம் போட தேவையில்ல. நீங்க சும்மா கிளிக் பண்ணீங்கனாவே இட் வில் ஓப்பன். உங்களுக்கு CLI வந்துரும். இப்ப மேனேஜ்மென்ட் இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அசைன் பண்ணலாம். ஆனா நான் மேனேஜிங் இன்டர்ஃபேஸ்ல கேபிள் இங்க போடல. சோ அதனால நான் ஃபயர்வால ஆஃப் ஃபயர்வால் ஆஃப் பண்ணிட்டு இந்த கம்ப்யூட்டரையும் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிட்டு எடிட் இங்க இருந்து இங்க கேபிள் ஃபயர்வாலோட மேனேஜ்மென்ட் இன்டர்ஃபேஸ்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். போட்டாச்சா? இப்ப நான் ஃபயர்வால் ஆன் பண்றேன்.
ஆனா இப்ப பெரிய பிரச்சனையே என்னன்னா, Palo Alto ஆன் பண்ணீங்க அப்படின்னா, Palo Alto பூட் ஆக ஆரம்பிச்சுரும். இங்க பாருங்க. ரியல் ஃபயர்வால் அப்படிதான். Palo Alto பூட் ஆக ஆரம்பிக்குது. பூட் அவுட். ஓகே. இது பூட் ஆகி வரட்டும். பட் பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்க பூட் ஆகி வந்தாலும், நீங்க கான்ஃபிகரேஷன் பண்ண முடியாது. Palo Alto மட்டும் அது கொஞ்சம் ஹை எண்டான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அது. நீங்க 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். Palo Alto ஆன் பண்ணீங்கன்னா, 15 மினிட்ஸ் பொறுமையா வெயிட் பண்ணி முடிச்சாதான், உங்களால கான்ஃபிகரேஷனே பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா எரர் மெசேஜ் தான் நெறைய வரும். ஸோ, அதனால இப்போதைக்கு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. நான் அதனால தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10:00க்கே நானு இத ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ 10:00 ஆன் பண்ணி வச்சுட்டா கூட கரெக்ட்டா இருக்கும்னு. நான் இந்த கேபிள் பார்க்காததுனால, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ற மாரி ஆயிடுச்சு. ஸோ இப்ப பூட் ஆன அப்புறமா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஃபயர்வால். அப்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்க சொல்ல, நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் குடுத்தாலும், கரெக்ட்டான யூசர் நேம் பாஸ்வேர்ட் குடுத்தாலும் இன்கரெக்ட் தான் சொல்லும். நல்லா புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் லேப் பிராக்டிகல் பண்ண போறீங்களோ, யாரெல்லாம் இல்ல, எல்லாம் பண்ணி தான் தீரணும். அப்ப லேப் பிராக்டிகல் பண்ண போறீங்கன்னா, பண்ண சொல்ல ஃபயர்வால் ஆன் பண்ணுவீங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் குடுத்தீங்கன்னா, இல்ல தப்புன்னுவாரு. நீங்க கரெக்ட்டா தான் குடுப்பீங்க. தப்புன்னுவாரு. ஏன்னா, அது ஒழுங்கா பூட் ஆயிருக்காது. ஸோ, அதனால ஃபயர்வால் பிராக்டிஸ் பண்ண போறவங்கலாம் 10:30 மணிக்கு லேப் பிராக்டிஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, 10:15க்குலாம் லாகின் பண்ணி ஆன் பண்ணி விட்டுறணும். ஆன் பண்ணிட்டு உங்க கமிட்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, 10:30 மணிக்கு பூட் ஆயிரும். சரியா? ப்ராப்பரா பூட் ஆகும். சரி. இப்ப நம்ம தியரிலாம் முடிச்சிடலாம் அது வரையும். சரி. இந்த ஃபயர்வால்ல நம்ப உள்ள போயிட்டு மேனேஜ்மென்ட் இன்டர்ஃபேஸ்க்கு என்ன ஐபி அசைன் பண்ண போறோம்னா 1. உங்க இஷ்டம். நீங்க என்ன வேணா பண்ணுங்க. நான் வந்து என்ன பண்றேன்னா, 1.1 இந்த மேனேஜ்மென்ட் பிசிக்கு என்ன பண்ண போறேன்னா, 1 நெட்வொர்க்ல ஏதோ ஐபி உங்க இஷ்டம். 1.10 பண்றேன். ஓகே. 1.10, 1.1 இப்போ மேனேஜ்மென்ட் இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணிட்ட அப்புறமா தான் ஃபயர்வால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எடுக்க முடியும். சரி. இப்போ ஃபயர்வாலோட கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. இது Palo Alto. இதுல 2 கை கனெக்ட் ஆயிருக்கு. ஒண்ணு லான்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஒண்ணு வேன்ல கனெக்ட். Palo Alto எல்லாமே ஜோன் பேஸ்டு ஃபயர்வால். Palo Alto ஏசி எல்லாம் எல்லாமே ஜோன் பேஸ்டு ஃபயர்வால். அது என்ன சுரேன் ஜோன் பேஸ்டு ஃபயர்வால்னா, ஜோன் அப்படின்றது என்னன்னா, இப்போ அந்த ஜோனுக்கு போகாத அப்படின்னுவாங்க. அந்த ஜோன் கொஞ்சம் ரெட் ஜோனு, ப்ளூ ஜோன், இந்த ஏரியா அப்படின்வாங்க. ஜோன்ன்றது ஒரு பிளேஸ். ஜோன்ன்றது ஒரு இடத்த குறிக்கிற இடம் பேர் தான் வந்து ஜோன் அப்படின்வாங்க. அப்போ Palo Altoன்றது ஒரு ஜோன் பேஸ்டு ஃபயர்வால். ஜோன் பேஸ்டு ஃபயர்வால்னா, அவர்கிட்ட இருக்க 2 கைக்கும் நீங்க ஒரு ஜோன் நேம் செட் பண்ணணும். கண்டிப்பா. இல்ல ஒர்க் ஆக மாட்டாரு. ஏஎஸ்ஐ ஃபயர்வாலும், Palo Alto ஃபயர்வாலும் நீங்க ஜோன் நேம் செட் பண்ணா தான் ஒர்க் ஆகும். ஜோன் நேம்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ்க்கும் ஒரு பேர் வைக்கணும். பேரு வச்சா மட்டும் தான் இவங்கலாம் ஒர்க் ஆவாங்க. FortiGate அப்படி கிடையாது.
போட்டிக்கு நீங்க நேம் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், கொடுக்கலனாலும் ஒர்க் ஆகும். ஏன்னா இவங்களாம் தான் மெயினா ஜோன் பேஸ்டு. அப்போ நான் 2 ஜோன் நேம் கிரியேட் பண்ணணும். உள்ள இருக்க இன்டர்ஃபேஸுக்கும் வெளியே இருக்க இன்டர்ஃபேஸுக்கும் ஜோன் நேம் கிரியேட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன், உள்ள இருக்க இன்டர்ஃபேஸுக்கு இன்சைட் அப்படின்னு ஒரு ஜோன் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். வெளியே இருக்க இன்டர்ஃபேஸுக்கு அவுட் சைட் அப்படின்னு ஒரு ஜோன் நேம் கிரியேட் பண்ணுறேன். சரி, இன்சைட் அவுட் சைடு தான் கிரியேட் பண்ணுமா, இல்ல நம்ம இஷ்டம் எதனா பண்ணலாமான்னா நம்ம இஷ்டம் என்ன வேணா பண்ணலாம். ஒரு சில கம்பெனி லேண்ட் பேன் 2 ஜோன் நேம் கிரியேட் பண்ணிப்பாங்க. ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரஸ்ட் அன்ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணிப்பாங்க. ஏதோ 2 பேர் கிரியேட் பண்ணிப்போம். இப்போ இது ஈத்தர்நெட் 1/1ல இருக்கு, இது ஈத்தர்நெட் 1/2ல இருக்கு. நீங்க ஜோன் நேம் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஜோன் நேம அந்த இன்டர்ஃபேஸ்க்கு மேப் பண்ணும். அப்போ இது எந்த இன்டர்ஃபேஸ்க்கு மேப் பண்ண போறோம், ஈத்தர்நெட் 1/1க்கு. இது ஈத்தர்நெட் 1/2க்கு மேப் பண்ணுவோம். மேப் பண்ணிட்டு அப்புறமா அந்த 2 இன்டர்ஃபேஸுக்கும் ப்ராப்பரா ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணணும். டோபாலஜி கண்ணை திறந்து பாருங்க. LAN ஐபி 20.1, ஐஎஸ்பி கொடுத்த ஐபி 20.1. அப்போ இங்க இருக்கிறது 10.0.1 கொடுக்கணும், இங்க இருக்கிறது 20.0.1. இதெல்லாம் நம்ம பண்ண போறோம். ஜோனை கிரியேட் பண்ணணும், ஜோனை இன்டர்ஃபேஸ்ல மேப் பண்ணணும், அந்த இன்டர்ஃபேஸ்க்கு ப்ராப்பரா ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணணும். தென் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா ஃபயர்வாலும் பேக் எண்ட்ல ரவுட்டரோட சேம், எல்லா ஃபயர்வாலும் ரவுட்டர் தான். பட் இந்த பேலால்டோல மட்டும் விர்ச்சுவல் ரவுட்டர் கொடுத்துருப்பாங்க. பேலால்டோல மட்டும்தான் இருக்கு, மீதி ஃபயர்வால வேணும்னா பண்ணிக்கலாம் விர்ச்சுவல் ரவுட்டர். அப்போ விர்ச்சுவல் ரவுட்டர்னா உள்ள நிறைய விர்ச்சுவலா ரவுட்டர் ரன் பண்ணிக்கலாம். பேலால்டோ என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஃபால்ட்டா ஒரு விர்ச்சுவல் ரவுட்டர் வச்சிருப்பாங்க. எப்படி நீங்க ஸ்விட்ச் வாங்கினா டிஃபால்ட்டா VLAN 1ன்னு உள்ள இருக்கும், அதே மாதிரி பேலால்டோ வாங்கினா டிஃபால்ட் விர்ச்சுவல் ரவுட்டர்னு உள்ள இருக்கு. அந்த ரவுட்டருக்கு மேப் பண்ணணும். அப்ப என்னென்ன பண்ணணும்னா 2 ஜோன் நேம் கிரியேட் பண்ணணும், அந்த ஜோன் நேமுக்கு இன்டர்ஃபேஸை மேப் பண்ணணும், அதுக்கப்புறமா அந்த இன்டர்ஃபேஸுக்கு ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணணும், தென் அந்த இன்டர்ஃபேஸ் எடுத்துட்டு போயிட்டு இந்த ரவுட்டர்ல மேப் பண்ணணும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணணும். சரி, ஃபைனல் பூட் ஆயிடுச்சுன்னா, பூட் ஆயிடுச்சா, யூசர் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா அட்மின், டிஃபால்ட் யூசர் நேம் அட்மின். பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அட்மின். கொடுத்தா என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்ன சொல்றாரு, பூட் ஆயிடுச்சா, அதிசயமா இருக்கு, பூட்டா வாய்ப்பு இல்லையே இவ்வளவு சீக்கிரமா. நான் பூட் ஆயிடுச்சு. இந்த டைம் லிசன், ஒரே நிமிஷம். அட்மின் நியூ பாஸ்வேர்டு வந்து நான் என்ன வைக்கிறேன்னா SN network .123 SN network .123. சரி லிசன், இவ்வளவு சீக்கிரமா பூட்டா வாய்ப்பு இல்ல, தெரியல அவுட் வருமானு. எப்பவுமே வந்து இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், இவ்வளவு சீக்கிரமா பூட் ஆகும். நார்மலா என்ன நடந்திருக்கும்னா, இப்ப நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டிருந்தேன்னா இன்கரெக்ட்னு காமிக்கும். நீங்க எப்பயா ட்ரை பண்ணுங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் அட்மின் தான், அட்மின் போட இன்கரெக்ட் காட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒழுங்கா பூட் ஆகி முடியுதுன்னு அர்த்தம். பட் நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டேன், எடுத்துக்கிச்சு. ஓல்டு பாஸ்வேர்ட் அட்மின், நியூ பாஸ்வேர்ட் நான் என்ன வச்சிருக்கேன்னா நம்ம இன்ஸ்டிட் பேர் SN தென் ஸ்மால்ல நெட்வொர்க் @123 வச்சிருக்கேன். நீங்க பிராக்டிஸ் பண்ண சொல்லவும் இதே பாஸ்வேர்ட் வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் மாத்தாதீங்க. மாத்தலாம், மாத்திட்டு என்ன வச்ச பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்கன்னா பேலால்டோ வைப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். வைப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா திருப்பி 15 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அப்போ இன்கேஸ் எதனா கம்ப்ளைண்ட்னா நானும் எடுத்து பார்ப்பேன்ல. அப்போ இதே பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, SN network @123. ஏன்னா பாஸ்வேர்ட்ல அப்பர் கேஸ் இருக்கணும், லோயர் கேஸ் இருக்கணும், சிம்பிள் இருக்கணும், நியூமரிக்கல் வேல்யூ இருக்கணும். இதெல்லாம் கலந்து இருந்தாதான் நீங்க பாஸ்வேர்டு எடுத்துக்கிறீங்க, கொடுக்குற பாஸ்வேர்டை. இல்ல சும்மா 1 2 3 4 5 கொடுக்குறீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு இன்கரெக்ட். சரி, இப்போ மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸுக்கு ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னன்னா கான்ஃபிகர். ஓகே, வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு பூட் ஆகும். ஓகே, கான்ஃபிகர். அடுத்த கமாண்ட் என்னன்னா செட் டிவைஸ் கான்ஃபிக். எதுவும் எழுத வேணாம், சிஸ்டம் டைப் ஸ்டாட்டிக்.
இந்த கமாண்டுக்கு என்ன அர்த்தம்னா ஃபயர் வால் நான் உனக்கு ஸ்டாட்டிக் ஐபி அசைன் பண்ண போறேன். நீ டிஹெச்சிபி இருந்தா வாங்க தேவையில்ல, நான் கொடுக்குறேன். செட் டிவைஸ் கான்ஃபிக் சிஸ்டம் ஐபி ஐஃபன் அட்ரஸ் 1.1. இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இது மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ்னு அதுவே எடுத்துக்கும். கொடுத்தாச்சு. தென் என்ன பண்ணாலும் கண்டிப்பா ஃபயர் வால்ல சேவ் பண்ணணும். சிஸ்கோ ரவுட்டர்ல சேவ் பண்ணாலும் ஒர்க் ஆகும், சேவ் பண்ணலினாலும் ஒர்க் ஆகும். பாலோ ஆல்டோல சேவ் பண்ணா மட்டும்தான் ஒர்க்கே ஆகும், இல்ல ஒர்க்கே ஆகாது. அப்போ என்ன கொடுக்கணும்னா கமிட்னு கொடுக்கணும். Commit is used to save your firewall configuration. ஜி இப்ப சோனிக் வால் அப்புறம் சோஃபியஸ் இதெல்லாம் பண்ணனா சேவ் பண்ணி ஆகணுமா? எனக்கு சோனிக் வால் சோஃபஸ் தெரியல, மேபி அங்கேயும் கமிட் இருக்குதான் நினைக்கிறேன். யூஸ் பண்ணது கிடையாது. போர்டிகேட்ல கமிட்லாம் கிடையாது. ஏஎஸ்ல கமிட்லாம் கிடையாது. செக் பாயிண்ட்ல இருக்கு. ஓகே, சோனிக் வால் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சோ அதெல்லாம் கேட்டுக்கலாம். அது வரையும் மேனேஜ்மெண்ட் பிசிக்கு ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணி ncpj.cpl (1.10). சரி, ஐபி கான்ஃபிகரேஷன் முடிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபயரல் கமிட் அடிச்சா பார்க்கணும். 98% கமிட் ஆயிருக்கு, 100% ஆகணும். இப்போ நீங்க ஃபயரல் பிங் பண்ண பிங் ஆகும். பிங் ஃபயரல் ஐபி என்னன்னா 1.1. ஃபயரல் ஐபி பிங் ஆயிடுச்சுன்னா இப்போ நீங்க ஃபயரலோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது. எப்படி எடுக்கணும்னா https:// ஐபி வந்து 1.0.0.1 உங்க ஃபயரல் ஐபி போடுங்க. ஒரு வார்னிங் மெசேஜ் வரும், அது சர்டிபிகேட் வார்னிங். கிரிப்டோகிராஃபி வீடியோஸ் பாருங்க, இதெல்லாம் புரியும். அட்வான்ஸ்ல போங்க, ப்ரொசீட் டு 1.1. யூசர் நேம் என்னன்னா அட்மின். பாஸ்வேர்ட் மாத்தியாச்சு. என்னன்னு மாத்தணும்னா SN network@123. இப்போ பாலோ ஆல்டோக்குள்ள நல்லபடியா லாகின் ஆயிட்டு. அட்மின் SN network@123. EDMIF admin password SN caps network@123. அட்மின் கொடுத்து பாருங்க. இல்ல அட்மின் கொடுத்தா வந்துடும். அது ஏன் அப்படின்னா நம்ம பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிட்டு சொல்ல போனா
நான் சொன்னேன்ல இந்த பேலால்டோ கொஞ்சம் வில்லகமான பேலால்டோ அப்படின்னு. அப்படின்னா நீங்க 15 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அப்போ ஆமா இது நான்லாம் பார்த்துட்டேன். இது என்ன நடக்கும்னு தெரியும். என்னன்னா இப்ப அட்மிட் கொடுத்தா வந்துரும் பாருங்க. வரலன்னா ஒன்னும் சுத்தம். ஓகே அட்மின் வந்துருச்சு. இட்ஸ் லோடிங். ஓகே அட்மின் வந்துருச்சு. இங்க திருப்பி என்ன கேக்குதுன்னா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுங்கன்னு கேக்குது. உள்ள போனா தான் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஓகே அப்ப லாஜிக் என்னன்னா நான் பாஸ்வேர்ட் ஏற்கனவே சேஞ்ச் பண்ணிட்டேன். SN நெட்வொர்க் at 1 2 3 கொடுத்து தான் நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். திருப்பி கேக்குது. ஏன் திருப்பி இங்க கேக்குது? ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணிக்க உள்ள போயிட்டாரு. அப்படிலாம் கிடையாது. ரெஃபரன்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. ஒழுங்கா பூட் ஆகல. ஒழுங்கா அவரை நீங்க 15 நிமிஷம் விட்டீங்கன்னா தரமா ஒரு கவர். நம்ம எதிர்பார்த்தமோ ஒரு கவர். நம்ம எதனா இந்த மாதிரி அவசரப்பட்டு பண்ணிட்டோம்னா நான் சொன்னேன்ல என்னடா அது அப்படி நான் பார்த்ததே இல்லை இது வரையும் ஃபர்ஸ்ட் டைம் கூட இவ்வளவு சீக்கிரமா பூட்டா வாய்ப்பே இல்லையே அப்படின்னு. ஸோ அதனாலதான் அங்க ரீசெட் பண்ணாலும் ரீசெட் ஆகல. ஸோ அதனால எப்பவுமே ஆன் பண்ணீங்கன்னா 15 நிமிஷம் விடுறது நல்லது. ஓல்டு பாஸ்வேர்ட் அட்மின் நியூ பாஸ்வேர்ட் SN network at 1 2 3 SN network at 1 2 3. Admin SN network at 1 2 3. இப்போ parallel to console குள்ள login. ஓகே இப்போ இது டேஷ்போர்ட் என்ன காமிக்குதுன்னா யார் யார் இந்த பேரால்டோக்குள்ள லாகின் ஆயிருக்காங்க காமிக்குது. ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன். தென் நம்ம கிட்ட எந்த லைசன்ஸும் கிடையாது. லைசன்ஸ் இல்லாம தான் இதை படிக்க போறோம். லைசன்ஸ் இருந்தா என்ன இல்லைன்னா என்னன்னு நான் சொல்றேன். லைசன்ஸ் இல்லாம நிறைய இருக்கும். சரி நான் ஏற்கனவே சொன்னேன் என்ன சொன்னேன் ஃபயர்வால்ல போனோடனே we want to create a two zone name for your two interfaces. இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அப்போ எங்க போகணும்னா நெட்வொர்க்ல எதுவும் நோட் பண்ண வேணா கவனிங்க. நெட்வொர்க்ல ஜோன்ஸ்ல போயிட்டு கீழே வந்தீங்கன்னா ஆட்னு இருக்கும். இதுல 2 ஜோன் நேம் கிரியேட் பண்ணணும். இன்சைட் டைப் வந்து லேயர் 3 வைங்க. ஏன் நான் அப்புறமா சொல்றேன். ஓகே திருப்பி ஆட் நேம் வந்து அவுட் சைட் டைப் வந்து லேயர் 3. ஓகே இப்போ 2 ஜோன் நேம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஜோன் எடுத்துட்டு போயிட்டு இன்டர்ஃபேஸ்ல மேப் பண்ணணும்னு சொன்னேன். ஈத்தர்நெட் 1/1 இன்சைட்ல போடணும். ஈத்தர்நெட் 1/2 அவுட் சைட்ல போடணும். ஈத்தர்நெட் 1/1க்கு 10.1 ஈத்தர்நெட் 1/2க்கு 20.1. சரி
Ethernet 1/1, interface type layer 3, virtual router, default virtual router, security zone inside. இது வந்து default create பண்ணிருக்க virtual router. IPv4 add என்ன ஐபினா 10.0.1/8. ஓகே, அதே மாதிரி ஈத்தர்நெட் 1/2க்கு பண்ணுவோம். ஈத்தர்நெட் 1/2, interface type layer 3, virtual router, default virtual router, security zone outside. நீங்க வாங்கின பப்ளிக் ஐபியை இங்க மென்ஷன் பண்ணுங்க. நீங்க வாங்கின பப்ளிக் ஐபி என்னன்னா 20.1/8. ஓகே, ஐபிஎஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வாங்க ஒன்று ஒன்றா பண்ண போறோம். ஓகே, ஜோன் நேம் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஜோன் நேம் எடுத்து போய் இன்டர்ஃபேஸ்ல பண்ணிட்டோம். இன்டர்ஃபேஸுக்கு ஐபி கான்ஃபிகரேஷனும் முடிச்சாச்சு. என்ன ஐபிஎஸ் பண்ணியிருக்கோம்னா 10.1 பண்ணியிருக்கோம், தென் 20.1 பண்ணியிருக்கோம். இந்த கேபிள் போய் யாரோட கனெக்ட் ஆயிருக்குன்னா ஐஎஸ்பி ரவுட்டர்ல கனெக்ட் ஆயிருக்கு. அவுட் ஐபி என்னன்னா 20.2. நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபயர்வாலை வாங்கினாலும் ஃபயர்வால்ன்றது ஒரு ரவுட்டர் தான். அப்போ இந்த ஃபயர்வால்ல யார் யாருக்கு ரூட் இருக்கும்னா, இந்த ஃபயர்வால்ல யாருக்கு ஐபி சென்ட் பண்ணிருக்கீங்கன்னா 1020. அப்போ இந்த ஃபயர்வால்ல 10 நெட்வொர்க்குக்கு ரூட் இருக்கும், அப்புறமா 20 நெட்வொர்க்குக்கு ரூட் இருக்கும். அப்போ ஃபயர்வாலோட ரவுட்டிங் டேபிள் செக் பண்ணலாம். ஃபயர்வால் ரவுட்டிங் டேபிள் செக் பண்ணோம்னா சிஎல்ஐல தான் செக் பண்ண முடியும். CLI கமாண்ட ChatGPT எடுத்துக்கலாம். How to check Palo Alto firewall. என்ன டேபிள் செக் பண்ணோம்? ரவுட்டிங் டேபிள். அவர் என்ன சொல்றாருன்னா செட் CLI PWA. ஒரே நிமிஷம் இருங்க. ஒன்ஸ் லாக்ட் இன். இன்னும் கீழே கமெண்ட்ஸ் இருக்கா? இது கிடையாது. கமெண்ட் வேற. Palo Alto routing table command. Okay, show routing route. I think it will take. Show routing route. We'll try that. I'm going to say like இந்த மோட்ல show routing route. ஓகே, இப்போ காமிக்காது. ஏன் காமிக்காது? எதுவுமே இல்லை. ஏன் காமிக்காதுன்னா Palo Altoவை கமிட் பண்ணாதான் காமிக்கும். நீங்க சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா சேவ் பண்ணல. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சேவ் பண்ணேன். அப்போ லாஜிக் என்னன்னா, இப்போ நீங்க படிக்கிறது Palo Alto, உங்களுக்கு வேலை Palo Altoலயே கிடைக்காது. SONICWALல கிடைக்கும், சோஃபாஸ்ல கிடைக்கும், ஜூனிபர் SRX, எவ்வளவோ ஃபயர்வால் இருக்கு. கதை ஒண்ணுதான், கான்ஃபிகரேஷன் தான் மாறப்போகுது. அப்போ SONICWALல ஐபிஎஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரூட் வந்துடும். அப்போ அந்த ரவுட்டிங் டேபிள் செக் பண்ற கமாண்ட் வேணும். நம்மளுக்கு SONICWAL கமாண்ட் தெரியாது. ChatGPT போகணும், ஹவு டு செக் ரவுட்டிங் டேபிள் SONICWAL போட்டா கமாண்ட் வரும். கமாண்டை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுக்காக எல்லா ஃபயர்வாலும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது.
99 ஆல்மோஸ்ட் கமிட்டட் தான். வில் செக் ரவுட்டிங் டேபிள். ஓகே. ஸோ ரூட் வந்து 10 நெட்வொர்க்கு ரூட் இருக்கு, கூடவே வந்து 20 நெட்வொர்க்குக்கும் ரூட் இருக்கு, டைரக்ட்லி கனெக்டட். பட் நம்ம என்ன பண்ண போறோம்னா உள்ள இருக்க கிளைண்ட்டுக்கு இன்டர்நெட் ரீச்சபிலிட்டி தரணும். ஓகே, இந்த கிளைண்ட்டுக்கு இன்டர்நெட் ரீச்சபிலிட்டி தரணும். அப்போ இன்டர்நெட் ரீச்சபிலிட்டி தரணும்னா பிரச்சனை என்னன்னா, இந்த ஃபயர்ல 10க்கு 20 தான் ரூட் இருக்கு. இன்டர்நெட்ல ஏகப்பட்ட நெட்வொர்க் இருக்கும், எல்லா நெட்வொர்க்கும் இங்க ஆட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அதுதான் சிசிஎன் நல்லா தரமா படிச்சு வச்சுக்கணும். என்னன்னா டிஃபால்ட் ரூட் 0.0.0.0/0 கேட்வே என்னன்னா 20.0.0.2. இந்த ஐபி எப்படி நம்மளுக்கு தெரியும்னா ஐஎஸ்பி இன்ஜினியர் கால் பண்ணுங்க. ஏன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க, நீங்க கால் பண்ணாதான் சொல்லுவாங்க. ஐஎஸ்பி இன்ஜினியர் கால் பண்ணி நெக்ஸ்ட் போர்டு ஐபி மட்டும் என்னன்னு கேளுங்க, சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ரவுட்டிங் பண்ணணும். இதான் ரவுட்டிங். நீங்க ரூட்டை போடணும். இப்ப ரவுட்டிங் பண்ணணும். we want to add a default route in Palo Alto. எங்க போறது? இங்க போனீங்கன்னா virtual router இருக்கு, அதுல ஏற்கனவே அவங்க கிரியேட் பண்ண டிஃபால்ட் virtual router இருக்கு. இதுல போனீங்க அப்படின்னா RIP enable பண்ண போறீங்களா, OSP enable பண்ண போறீங்களா, BGP enable பண்ண போறீங்களான்னு இருக்கு. ஆனா EHRP இல்ல. ஏன் EHRP இல்ல? ஏன்னா EHRPன்றது சிஸ்கோ ப்ரொப்ரைட்டரி. அதை அப்புறமா ஓப்பன் ஸ்டாண்டர்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தியரட்டிக்கலா. பட் யாரும் சப்போர்ட்லாம் கொடுக்குறது இல்லை ஏஹெச்ஆர்பிக்குலாம். ஏஹெச்ஆர்பி சிஸ்கோ. அப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஸ்டாட்டிக் இதுல ஆட்ல போயிட்டு நேம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டிஃபால்ட்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போ டெஸ்டினேஷன் 0.0.0.0/0. எந்த இன்டர்ஃபேஸ்ல பாக்கெட் வெளியே போகுதுன்னா ஈத்தர்நெட் 1/2. நெக்ஸ்ட் ஆப் ஐபி ஐஎஸ்பி வந்து கேட்டு வாங்கியிருக்கணும் 20.2. ஓகே ஓகே, அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ நீங்க கமிட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ரவுட்டிங் டேபிள்ல டிஃபால்ட் ரூட் வந்துடும். மேபி கமிட் பண்ணிக்கலாம். என்னன்னா அந்த Palo Alto ஒரு தடவை கமிட் பண்ண சொல்ல அவ்வளோ வெயிட் பண்ணணும். செக் பாயிண்ட் கூட ஓரளவு அதுலேயும் வெயிட் பண்ணணும், பட் இந்த அளவுக்கு கிடையாது. 48லாம் டக்குனு முடிஞ்சிடும். இப்போ இவ்வளோ நாள் கமிட் ஆகிட்ட அப்புறமா தான் அதை காட்ட முடியும். சரி, நம்ம அதில் அடுத்த டாபிக். ஓகேப்பா, ரூட் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது என்னன்னா ரவுட்டிங் முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது செக்யூரிட்டி. இந்த ஃபயரோட செக்யூரிட்டி பாலிசி. செக்யூரிட்டி பாலிசினா என்னன்னா, நீங்க சிசிஎன் யாரா படிச்சிருந்தீங்கன்னா ஏசிஎல்னு ஒரு கான்செப்ட். அதுதான் இங்க செக்யூரிட்டி பாலிசி. யார் போகலாம், யார் போகக்கூடாது, யார் எப்போ போகலாம், யார் எப்போ போகக்கூடாதுன்னு எல்லாம் இங்க போட்டுரும். இந்த ஃபயர்வால்ல டிஃபால்ட்டா 2 பாலிசி இருக்கு. நல்லா கவனிங்க. இது எல்லாமே இன்டர்வியூல கேட்பாங்க. இங்க காசு கொடுத்து அட்டென்ட் பண்றது பெரிய விஷயம் இல்ல. எப்போ கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். அதுதான் டாஸ்க். டிஃபால்ட் பாலிசி. Palo Altoவோட டிஃபால்ட் பாலிசி இல்லைன்னா 2 பாலிசி. ஒன்னு இன்ட்ரா ஜோன் பாலிசி, இன்னொன்னு இன்டர் ஜோன் பாலிசி. உள்ள நான் காமிப்பேன் இதெல்லாம். இது என்ன சொல்றேன்? இன்ட்ரா ஜோன் இன்டர் ஜோன்னா, இன்ட்ரா ஜோன்னா பெர்மிட்ல இருக்கும் பை டிஃபால்ட்டா. இன்டர் ஜோன்னா டினைல இருக்கும். சரி, லெசன் ஃபர்ஸ்ட் கவனிச்சிருக்கும். இதெல்லாம் என்ன சொல்றேன்? பாலிசின்றாங்க. பாலிசினா ஓகே ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இது என்ன இன்ட்ரா ஜோனு இன்டர் ஜோன் அப்படின்னா என்கிட்ட ஃபயர்வால். இந்த ஃபயர்வால்ல 3 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்றேன், வேற வேற இன்டர்ஃபேஸ்ல, ஒரே இன்டர்ஃபேஸ்ல கிடையாது. மூணு கம்ப்யூட்டர் ஏபிசி.
இந்த இன்டர்ஃபேஸ் இன்சைட்ல கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இன்டர்ஃபேஸ் அவுட் சைட்ல கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இன்டர்ஃபேஸும் இன்சைட்ல கிரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ கம்ப்யூட்டர் சி கம்ப்யூட்டர் பேச போறாரு. நல்லா கவனிங்க. ஏ கம்ப்யூட்டர் சி கம்ப்யூட்டர் பேச போறாரு. அப்ப போனா இவங்க 2 பேரும் சேம் ஜோனா டிஃபரண்ட் ஜோனான்னு பாத்தீங்கன்னா ஏவும் இன்சைட் தான் கரெக்டா இருக்காரு, பியும் இன்சைட் ஜோன்ல தான் கரெக்டா இருக்காரு. அப்படி கரெக்டா இருந்தாருன்னா இதுக்கு பேர் தான் இன்ட்ரா. இன்ட்ரானா சேம் ஜோன். இதை மனசுல ஏத்திக்கோங்க. இன்ட்ரா அப்படின்றது சேம் ஜோன். ஒரு ஜோன் அதே ஜோன்ல இன்னொரு ஆள் கிட்ட பேசினா அதுக்கு பேர் இன்ட்ரா ஜோன். அப்ப இன்ட்ரா ஜோனை பர்மிட் பண்ணுவாரா டினை பண்ணுவாரான்னா பர்மிட் பண்ணிடுவாரு. அப்போ இப்ப ஏபி கிட்ட ஏசி கிட்ட பேசுறதுக்கு நீங்க பேசணும்னு சொல்ல தேவையில்ல, அவரு பேச வச்சிருவாரு. இப்போ இதுவே ஏபிசி பிபிசி பேச போறாருன்னா ஏபிசி இருக்கிறது இன்சைடு, பிபிசி இருக்கிறது அவுட் சைடு. அப்ப இதுக்கு பேர் இன்டர் ஜோன். இன்டர்னா டிஃபரன்ஸ் ஜோன். அப்ப டிஃபரன்ஸ் ஜோன் பேச விடுவாரானா பேச விட மாட்டாரு, டினை பண்ணிடுவாரு. அப்ப இந்த 3 கம்ப்யூட்டர்ல நான் எந்த பாலிசியும் போடல. யார் யார்கிட்ட பேசலாம்னு கேட்டா சொல்லணும். சரி, ஏசி கிட்ட பேசலாம், சி ஏ கிட்ட பேசலாம். இன்ட்ரா ஜோன் பை டிஃபால்ட் அலோவ் பண்ணிடுவாரு. பி சி கிட்ட பேச முடியாது, சி பி கிட்ட பேச முடியாது, பி ஏ கிட்ட பேச முடியாது, ஏ பி கிட்ட பேச முடியாது. ஏன் அப்படின்னா அது இன்டர் ஜோன் பை டிஃபால்ட்டா டினை ஆயிடும். அப்போ நம்ம கம்பெனில உள்ள இருக்க கிளைண்ட்டுக்கு இன்டர்நெட் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா உள்ள இருக்க கிளைண்ட் இன்சைட்ல இருக்காங்க, இன்டர்நெட் எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா அவுட் சைடு. அப்போ உள்ள இருக்க கிளைண்ட்டுக்கு இன்டர்நெட் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல தரணும், ஆனா தர முடியாது. ஏன்னா இவர் இன்சைட்ல இருக்காரு, அவர் அவுட் சைட்ல இருக்காரு. போய் பாருங்க, ரவுட்டிங் டேபிள் பாத்துருங்க ஒரு தடவை. வந்துச்சா? என்ன இருக்கு? டிஃபால்ட் ரூட். நம்ம டிஃபால்ட் ஆட் பண்ணிருக்கோம்ல, ரவுட்டிங் டேபிள்ல டிஃபால்ட் ரூட் வந்துருச்சு. இப்போ செக்யூரிட்டி பாலிசி இதுல போயிட்டு பாலிசி போனீங்கன்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அங்க காமிக்கும். பாலிசில பை டிஃபால்ட்டா 2 பாலிசி இருக்கு. ஒன்னு இன்ட்ரா ஜோன் பாலிசி, அது பெர்மிட்டா டினையானா பெர்மிட் அலுவலர். தென் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டர் ஜோன் பாலிசி. இன்டர் ஜோன் பாலிசி என்ன இருக்குன்னா டினை இருக்கு. சரி, இப்போ நம்மளுக்கு இன்டர்நெட் போகணும். அப்ப இன்டர்நெட் போனோம்னா பயல் விட மாட்டாரு. அப்படி விடணும்னா நான் தான் பாலிசி போடணும். போனா இன்சைட்ல இருக்கவங்க அவுட் சைட்ல போக முடியாது. போகணும்னா நான் சொன்னா போவாங்க. அப்போ வி வாண்ட் டு கிரியேட் எ பாலிசி. பாலிசி கிரியேட் பண்ண போறீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப 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 முக்கியம். ஆப்ஜெக்ட்னா ஜாலியா இருக்கணும். இப்போ நீங்க சிசிஎன்ஏல ஏசி எல்லாம் போட்டிருப்பீங்க. என்னன்னு சொல்லியிருப்பீங்கன்னா 10.0.10 permit, 10.0.0.11 permit, 10 network permit deny அப்படின்னு ஐபி மென்ஷன் பண்ணிருப்பீங்க. பட் ஐபி ஞாபகம் வச்சுக்க தான் கஷ்டம். அப்பப்பெல்லாம் ஐபி ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதுக்கு பதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் என்னன்னா இப்ப நான் 10.0.0.10க்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். ஆப்ஜெக்ட் வந்து பாக்ஸ். பாக்ஸ் உள்ள இந்த 10.10 ஐபி வச்சுட்டு இந்த பாக்ஸுக்கு பேர் ஹெச்ஆர்னு வச்சிடறேன். இந்த பாக்ஸுக்கு பேர் ஆப்ஜெக்ட், அந்த ஹெச்ஆருக்கு பேர் ஆப்ஜெக்டோட பேரு. ஒன்னும் இல்ல, நான் ஃபேரல் கிட்ட போயிட்டு நான் ஐபி சொல்ல மாட்டேன், நல்லா கவனிங்க. நான் ஃபேரல் கிட்ட போயிட்டு ஹெச்ஆர் வந்தா பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன்னா அந்த ஹெச்ஆர்க்குள்ள என்ன ஐபி இருக்கு? 10.10 இருக்கா? அப்ப ஃபயர் வால்க்கு என்ன புரிஞ்சிடும்னா 10.10 வந்தா பிளாக் பண்ணுன்னு சொல்றான்னு புரியும். அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்மளுக்கு தான் நல்லது. ஐபி ஞாபகம் வச்சு தேவையில்ல. யூசருக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆப்ஜெக்ட்ல. நான் தான் டெய்லி ஐபி பாலிசியா போடணும், எனக்கு தலைவலி. அப்ப இந்த மாதிரி ஐபி ஞாபகம் வச்சுக்கலாம். கம்பெனில போனீங்கன்னா நிறைய கஷ்டமான ஐபி இருக்கும், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க அது எதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. இதுலயே டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். மூணு விதமான ஆப்ஜெக்ட் இருக்கு, நிறைய இருக்கு. ஃபேமஸ் ஆனது 3 தான். ஹோஸ்ட் ஆப்ஜெக்ட்,
நெட்வொர்க் ஆப்ஜெக்ட் சர்வீஸ் ஆப்ஜெக்ட். ஹோஸ்ட் நெட்வொர்க் சர்வீஸ். ஹோஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்னன்னா, நீங்க ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரே ஒரு ஐபி வச்சீங்கன்னா, இந்த மேல இருக்கா, அதெல்லாம் ஹோஸ்ட் ஆப்ஜெக்ட். அப்ப நான் என்ன பண்ணுவேன், வசந்த் என் கம்ப்யூட்டருக்கு ஃபயர்வால்ல ஹோஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணு வசந்த் அப்படின்னு சொன்னா, என்னது சார் பண்றதுன்னு கேட்கக்கூடாது. ஸோ ஓகே, சாரோட கம்ப்யூட்டருக்கு மட்டும் அவரோட ஐபிக்கு மட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண சொல்றாருன்னு அர்த்தம். அப்போ வசந்த் ஒரு நெட்வொர்க் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுனா என்ன அர்த்தம்னா ஃபுல் நெட்வொர்க். அப்போ அப்படின்னா என்ன கொடுக்கணும்னா அதோட நெட்வொர்க் ஐடியை கொடுத்து கிரியேட் பண்ணணும். அப்ப அந்த பாக்ஸுக்குள்ள ஐபி வைக்க கூடாது, அந்த செக்மெண்டோட நெட்வொர்க் ஐடி கிரியேட் பண்ணணும். அப்ப வசந்த் கூப்பிட்டு வசந்த் என் சிஸ்டமுக்கு நெட்வொர்க் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுன்ற. அப்ப என் சிஸ்டம் ஐபியோட நெட்வொர்க் ஐடி என்னன்னு பார்த்துட்டு கிரியேட் பண்ணும். தென் வசந்த் என் சிஸ்டமுக்கு இல்லைன்னா என் வாட்ஸ்அப்புக்கு சர்வீஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுனா அது உள்ள என்ன இருக்கும்னா புரோட்டோகால். புரோட்டோகால் போர்ட் நம்பர்லாம் வைக்கலாம். புரோட்டோகால் என்ன, டிசிபியா யூடிபியா, என்ன போர்ட் நம்பர், இது எல்லாமே வந்து என்ன பண்ண முடியும்னா உள்ள வைக்க முடியும். அப்ப ஆப்ஜெக்ட்ல 3 விதமான ஆப்ஜெக்ட் இருக்கு. ஹோஸ்ட் ஆப்ஜெக்ட், நெட்வொர்க் ஆப்ஜெக்ட், சர்வீஸ் ஆப்ஜெக்ட். ஹோஸ்ட் ஆப்ஜெக்ட்னா உள்ள ஒரே ஒரு ஐபி வச்சீங்கன்னா அது ஹோஸ்ட் ஆப்ஜெக்ட். நெட்வொர்க் ஆப்ஜெக்ட்னா ஒரு 10 நெட்வொர்க்கே உள்ள வச்சிட்டீங்கன்னா அது நெட்வொர்க் ஆப்ஜெக்ட். சர்வீஸ் ஆப்ஜெக்ட்னா போர்ட் நம்பர்லாம் வச்சீங்கன்னா அதுக்கு சர்வீஸ் ஆப்ஜெக்ட். நான் ஒரு நெட்வொர்க் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணேன். நெட்வொர்க்ல போயிட்டு ஆப்ஜெக்ட்ல போயிட்டு அட்ரஸஸ்ல இங்க கேக்குது உங்க ஆப்ஜெக்ட் பேர் என்ன, நான் லேன் வச்சுக்கிறேன். இங்க நான் ஒரு ஐபி கொடுத்து ஓகே கொடுத்தா இது ஹோஸ்ட் ஆப்ஜெக்ட். நான் ஒரு ஃபுல் நெட்வொர்க்கே கொடுத்து ப்ரிஃபிக்ஸ் கொடுத்தேன்னா இது நெட்வொர்க் ஆப்ஜெக்ட். ஓகே, கிரியேட் பண்ணியாச்சு. 10.0.0.0 இது கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ போய் பாலிசி போடுங்க. பாலிசி என்னன்னா உள்ள இருக்க கிளைண்ட்டுக்கு இன்டர்நெட் கிடைக்கணும். ஓகே, உள்ள இருக்க கிளைண்ட்டுக்கு இன்டர்நெட் கிடைக்கணும். ஆட் போற இப்ப கேட்கும் யார் அனுப்பணும் வெளியே, பேர் வந்து இன்டர்நெட். சோர்ஸ் ஜோன் வந்து இன்சைட் ஜோன்ல இருந்து என்னோட லேண்ட் நெட்வொர்க் யாருன்னா உள்ள 10 நெட்வொர்க் இருப்பாங்க. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. என்னோட இன்சைட்ல இருந்து என்னோட லேண்ட் நெட்வொர்க் அவுட் சைட் ஜோன்ல இருக்க எனி டிக்கா இருக்கணும். எனிக்கு என்ன அர்த்தம்னா எதை வேணா கேட்டு போகலாம். எதை வேணாம்னா ஹாட்ஸ்டார் கேட்டு போகலாம், நெட்ஃபிளிக்ஸ் கேட்டு போகலாம், ஃபேஸ்புக் கேட்டு போகலாம், எதை வேணாலும் கேட்டு போகலாம். சர்வீஸ் என்ன பண்றேன்னா ஏற்கனவே இங்க 2 ஆப்ஜெக்ட் இருக்கும். HTTP மேப் பண்றேன், HTTPS மேப் பண்றேன். இதான் வெப் சர்வர். HTTP போர்ட் நம்பர் என்னன்னா 80, HTTPS போர்ட் நம்பர் என்னன்னா 443. 443 இது 80. ரெண்டுத்தையும் மேப் பண்ணி அலோவ் பண்ணிட்டேன். இப்ப என் ஃபயர்வால் கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், உள்ள இருக்க கிளைண்ட் HTTPS கேட்டு போனார்னா அலோவ் பண்ணு சொல்லிட்டேன். ஓகே, இப்ப உள்ள இருக்க கிளைண்ட்டுக்கு இன்டர்நெட் வந்துருவானா, அதெல்லாம் வராது. இன்னொன்று எவ்வளவு பண்ண வேண்டியது இருக்கு. விளையாட்டா ஃபயர்வால். ஏன்னா இப்போ பாலிசி எல்லாம் போட்டாச்சு. இப்போ போட போறது என்னது, நாட்டிங். என்ன நாட்டிங்னா டைனமிக் ஓவர்லோட் நாட். டைனமிக் ஓவர்லோட் நாட் என்னன்னா உள்ள இருக்க 10 நெட்வொர்க் யாரு வெளியே போனாலும் அவங்க என்ன பப்ளிக் ஏபியா மாறி வெளியே போகணும்னா ஈத்தர்நெட் 1/2ல இருக்க இந்த 20.0.0.1ன்ற பப்ளிக் ஏபியா நாட்டா வெளியே போகணும். நாட் பண்ணலைன்னா இன்டர்நெட் கிடைக்காது. சரியா? அப்போ நாட் எனேபிள் பண்ணுங்க. எங்க போறது தேடி பாருங்க, எங்கேயாவது நாட்னு போட்டிருக்கோம். நாட் கீழே வந்தீங்கன்னா ஆட் பேர் வந்து இன்டர்நெட் நாட். ஒரிஜினல் பாக்கெட் வந்து கேக்குது எந்த ஜோன்ல இருந்து வருவாங்க, என்னோட இன்சைட் ஜோன்ல இருந்து அவுட் சைட் ஜோனை கேட்டு என்னோட லேண்ட் நெட்வொர்க் என்ன கேக்குறாங்க பாருங்க,
என்னோட இன்சைட் ஜோன்ல இருந்து அவுட் சைட் ஜோன் வழியா என்னோட லேண்ட் நெட்வொர்க் போனா இங்க போயிட்டு டைனமிக் ஐபிஎன் போர்ட்னு வைக்கணும். இந்த டைனமிக் ஐபிஎன் போர்ட்னா என்னன்னா பேலல்டோ பொறுத்தவரையும் இதுதான் டைனமிக் ஓவர்லோட் நெட். சரி, இன்டர்ஃபேஸ் அட்ரஸ் எது உங்களோட மேன் இன்டர்ஃபேஸ்? ஈத்தர்நெட் 1/2. என்ன பப்ளிக் ஐபி வாங்கி வச்சிருக்கீங்க? 20.1. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா என்னோட லேண்ட் நெட்வொர்க் உள்ள இருந்து வெளியே போக சொல்ல 20.1 பப்ளிக் ஐபியா மாறிடணும். ஓகே, கமிட். சரி, இப்போ இத்தனை பேர் கிளாஸ் அட்டன் பண்றீங்க. உங்களுக்கு இந்த கிளாஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா நான் பேசுறதுல ஓரளவுக்கு புரிஞ்சுப்பீங்க. ஆனா இங்க போய் எதை கிளிக் பண்ணாரு, இங்க கிளிக் பண்றாரு, அங்க கிளிக் பண்றாரு, அங்கங்க கிளிக் பண்ணி லாஸ்ட்ல கமிட் கொடுத்துறாருன்னு இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னா 2 ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா நீங்க இப்பதான் இதை பாக்குறீங்களே, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. அப்ப எப்படி இருக்குன்னா எங்க போறாரு, அங்க கிளிக் பண்றாரு, இங்க கிளிக் பண்றாரு, இங்க அங்க 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 பண்றாரு அப்படின்னு இருக்கும். சரி, எப்பதான் அது சரியாகும்னா 2 விஷயம். ஒண்ணு, பிராக்டிஸ் பண்ணணும். நாளைக்கு அடுத்த வீக் வரதுக்கு முன்னாடி லேப் ஆன்லைன்ல நான் தந்துட்டேன்னா இதை பிராக்டிஸ் பண்ணணும். சரி, இப்போ இதில் அவுட்புட் எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? வசந்த், எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ நீ பிராக்டிஸ் பண்ண உட்காருவ 12 மணிக்கு, எவ்வளவு நேரம் ஆகும் அந்த அவுட்புட் எடுக்க? ரெக்கார்டிங் கொடுத்துருவேன் வச்சுக்கோ. இன்னைக்கு கிளாஸோட ரெக்கார்டிங் இப்போ யூடியூப்ல போட்டுருவேன். ரெக்கார்டிங் பார்த்து தான் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. எவ்வளவு நேரம் ஆகும்? 12 மணிக்கு உட்காருறீங்க. ஓகே, அப்படின்னா இது ரெக்கார்டிங்கே கொடுத்தாலும் 1 ஹவர்ல முடிக்க முடியாது. முடிச்சிங்கன்னா அவுட்புட் வராது. ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்களா சுரேன்? அது எப்படி சுரேன் ரெக்கார்டிங் பார்த்து தானே பண்றேன்னா ரெக்கார்டிங் ஃபுல்லா பார்க்க முடியாது. ஸ்கிப் பண்ணுவோம், கொஞ்சம் ஓட்டுவோம். அப்ப எதனா ஒரு நம்பர் தப்பாயிரும். /8 போட மாட்டோம். எல்லாம் கரெக்டா பண்ணிருப்போம். இந்த /8 போட்டுக்க மாட்டோம். வரவே வராது அவுட்புட். எல்லாத்தையும் தேடி பார்ப்போம், கிடைக்காது. அதுக்கப்புறம் தேடி தேடி பார்த்தா எங்கேயாவது ஒருத்த தப்பு இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் லேபை நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு 3 ஹவர் ஆயிடும். கண்டிப்பா 3 ஹவர்ஸ் ஆயிடும். அதே லேபை இன்னொரு தடவை பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 1/2 ஹவர்ல முடிச்சிடலாம். இதான் நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ண சொல்ல 3 to 4 ஹவர்ஸ் ஆயிடும். அதே லேப் திருப்பி பண்ண சொல்ல 3 to 4 ஹவர்ஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. 30 மினிட்ஸ்ல முடியும். அதே லேப் அடுத்தது பண்ண சொல்ல கையில நோட்டு, ரெக்கார்டிங் வீடியோஸ் இல்லாம 15 நிமிஷத்துல பண்ண முடியும். கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வாரத்துல கோர்ஸ் மட்டும் அட்டன் பண்ணாம கரெக்டா 1 வீக்ல 3 தடவை பிராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் பிராக்டிஸ் பண்ண சொல்ல அவுட்புட் வராது. வந்தா பெரிய விஷயம். அவுட்புட் வரதுக்கு லேட் ஆகும், ட்ரபிள் ஷூட் ஆகும், ஒரு லேப் ஒர்க் ஆகாது, லேப் எப்படி யூஸ் பண்றதுனே தெரியாது. அதெல்லாம் நடக்கும். அதுக்கு தான் இந்த 3 ஹவர் ஆயிடும். அப்புறமா இன்னொரு தடவை பிராக்டிஸ் பண்ணிக்கினா 1/2 ஹவர்ல முடிச்சிருவீங்க. அடுத்த தடவை இதே லேப் பண்ண சொல்ல கையில நோட்டே இருக்காது. உள்ள போவீங்க, கடகடன்னு கிளிக் பண்ணுவீங்க, அவுட்புட் வரும். அப்படிதான் நான் பிராக்டிஸ் பண்ணேன். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஈஸியா இருக்கும்னு நினைக்காதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏறுறதுலாம் கஷ்டமா தான் இருக்கும். ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு ஏறினாதான் அப்புறமா தான் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும். ஒரு சில பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏறுவாங்க. என்னது 3 ஹவரா? நம்மளுக்கு இந்த 3 ஹவர்லாம் டைம் பார்த்தா சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏற மாட்டாங்க. சரி, இப்போ உள்ள இருக்க கிளையண்ட்டுக்கு ஐபி அசைன் பண்ணணும். உள்ள இருக்க கிளையண்ட்டுக்கு ஐபி அசைன் பண்ண போறோம். என்ன ஐபி அப்படின்னு கேட்டீங்கன்னா 10.0.10. பட் நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு டிஹெச்சிபி வச்சு புஷ் பண்ண போறேன். ஏன்னா உள்ள இருக்க கிளையண்ட்டுக்கு ஐபியை ஸ்டாட்டிக்காக அசைன் பண்ணலாம், டிஹெச்பி புஷ் பண்ணலாம். நான் டிஹெச்பி எதில் எனேபிள் பண்ண போறேன்னா பேலோ ஆல்டோலயே டிஹெச்பி எனேபிள் பண்ண முடியும். உங்க லேன் இன்டர்ஃபேஸ் போங்க, டிவைஸ் போங்க, டிவைஸா நெட்வொர்க், ஐ திங்க் நெட்வொர்க் முன்னாடி தேடி பாருங்க. இப்போ சோனிக் வேலை கிடைச்சிருக்கு, வேலை கிடைச்சிச்சு. சோனிக் வேலை போட்டாங்கன்னா சோனிக் வேலை கண்டிப்பா டிஹெச்பி இருக்கும். நீங்க தேடி பார்க்கணும் எங்க இருக்கு டிஹெச்பின்னு. அப்ப டிஹெச்பி அவருக்கு கொஸ்டின் கேட்பாரு, டிஹெச்பி சர்வர் வேணுமா, டிஹெச்பி ரிலே ஏஜென்ட் வேணுமான்னு கேட்கிறாரு. சிசிஎன்ஏல இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப டிஹெச்பி சர்வர் எந்த இன்டர்ஃபேஸ்னா ஈத்தர்நெட் 1/1ல டிஹெச்சிபி எனேபிள் பண்ண போறோம். என்ன ஐபி கொடுக்க போறோம்னா உள்ள 10 நெட்வொர்க். அப்ப 10.0.2ல இருந்து 10.0.50 தராரு. ஏன் ஸ்ட்ரெயின் 1 தரலன்னா 1 ஃபயர்வால் இருக்கு, 2ல இருந்து 50 தராரு. தென் மேல போனீங்கன்னா ஆப்ஷன் என்ன கேட்வே போட்டு தரணும், ஃபயர்வாலோட ஐபி கேட்வேவா கொடுத்துடணும். என்ன சப்நெட் மாஸ்க் கொடுத்துடணும், 255.0.0.0ன்னு போட்டு தரணும். என்ன ப்ரிஃபர் டிஎன்எஸ் போட்டு தரணும், கூகுளோட ப்ரிஃபர் டிஎன்எஸ் போட்டு தரணும். அவ்வளவுதான்.
ஓகே, டிஹெச்சிபி எனேபிள் பண்ணியாச்சு. ஆனா கமிட் பண்ணதான் ஒர்க் ஆகும். சரியா? ஒரு சேஞ்சஸுக்கும் மறக்காம கமிட் பண்ணணும். இப்ப கமிட் ஆயிடுச்சு அப்புறமா இந்த கிளைண்ட்ல போயிட்டு நீ என்ன வைக்கணும்? ஆப்டேக் வச்சிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவாருன்னா டிஸ்கவர் ஆஃபர் ரிக்வெஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் டோரா ப்ராசஸ் இது எல்லாம் சிசிஎல்ல படிச்சிருக்கோம். டோரா, யூடிபி, ப்ராட்காஸ்ட். கமிட் ஆயிட்டு இருக்கோம். சரி, நான் இங்க போயிட்டு ncp.cpl லோக்கல் கனெக்ஷன் ஒரு டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்றேன். ஏற்கனவே ஆப்ஷன்ல தான் இருக்கு. எனேபிள் ஐபி வரணும். அக்யூரிங் நெட்வொர்க் அட்ரஸ் திருப்பி அக்யூரிங்ல இருக்கு. கரெக்டர் அப்ப கரெக்டான ஐபி வந்திருக்கும். ஸ்டார்ட் ரன் cmd just give IP code. IP வந்துருச்சா? 10.2 IP நல்லபடியா வந்துட்டு இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா நெட் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றேன். நம்ம லேப்ல எப்பயாவது இந்த மாதிரி கிளவுட் சிம்பிள் பாத்தீங்கன்னா ரியல் இன்டர்நெட் இருக்குன்னு அர்த்தம். நம்ம லேப்ல ரியல் இன்டர்நெட் உள்ள எடுத்துட்டு வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த ரவுட்டர்ல நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகே, இந்த ரவுட்டர்ல நான் ஏற்கனவே ஒரு சில கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்கேன். அது பார்க்கணும்னா இதுல போய் பாருங்க. இந்த ரவுட்டர் தொட்டிங்கன்னா சார் அந்த ரவுட்டர்ல என்ன பண்ணிருக்காருன்னு காமிச்சோம். ஓகே, பட் திஸ் இஸ் நாட் யுவர் கண்டென்ட், திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். லேபுக்குள்ள இன்டர்நெட் ரீச்சபிலிட்டி எடுத்துட்டு வரதுக்காக நான் ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்கீங்க. சரியா? லேபுக்குள்ள. ஏன்னா இந்த ரவுட்டர் நீங்க கையே கூடாது. ஆன் பண்ணா ஆன் ஆயிடும், ஆஃப் பண்ணா ஆஃப் ஆகும். அப்ப இதுதான் உங்களை பொறுத்தவரை ஐஎஸ்பி ரவுட்டர். இதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு ரொம்ப யோசிக்காதீங்க. சிசிஎன்ஏ நல்லா படிச்சுதான் யோசிக்கலாம், தேவையில்ல. லேபுக்குள்ள இன்டர்நெட் வர வைக்கிறது. சரி, இப்பொழுது www.google.com அப்படின்னு டைப் பண்ணு. உள்ள இருக்க கிளைண்ட்ல ஓகே அப்படின்னா சர்வர் நாட் ஃபவுண்ட்னு வருது. இவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில இருந்து கிளாஸ் எடுத்து கான்ஃபிகரேஷன்லாம் முடிச்சு ரவுட்டிங் முடிச்சோம், செக்யூரிட்டி பாலிசி முடிச்சோம், நாட்டிங் முடிச்சோம், ஆப்ஜெக்ட் இவ்வளோ பண்ணதும் ஆனாலும் பேச்சு வரல. இன்டர்நெட் இல்லைன்னு என்ன நடந்திருக்கோ, ஏன் இன்டர்நெட் இல்லைன்னு நல்ல ப்ராப்பரா நெட்வொர்க் படிச்சிருக்கீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். லிசன், இங்க நம்ம என்ன டைப் பண்ணோம்? www.google.com. வசந்த் பேக் எண்ட் என்ன ஆகும்? ஒரு யூஆர்எல் டைப் பண்ணி என்டர் கொடுத்தா பேக் எண்ட்ல சூப்பர். அப்போ இதை தெரிஞ்ச வசந்த் என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். டிஎன்எஸ் query போயிருக்கும். கரெக்டா? என்னன்னு போயிருக்கோம்னா give me a IP of google.com. சோர்ஸ் போர்ட் நம்பர் என்ன வசந்த்? சோர்ஸ் போர்ட் நம்பர். சூப்பர். சோர்ஸ் போர்ட் நம்பர் ரேண்டம். டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் என்ன வசந்த்? சூப்பர். டிஎன்எஸ். சோர்ஸ் ஐபி என்ன வசந்த்? சோர்ஸ் ஐபிடா கிளைண்ட்டுக்கு 10.2 வந்திருக்குல்ல. அப்போ சோர்ஸ் ஐபி என்னது? 8. சோர்ஸ் ஐபி வந்து 10.2. டெஸ்டினேஷன் ஐபி என்ன? அதுதான் ப்ரிஃபர்ட் டிஎன்எஸ் நீங்க கொடுத்துருப்பீங்க 8.8.8. இப்போ இந்த பேக்கேஜ் உங்க ஃபயர்வாலுக்கு வரும். இதுதான் ஃபயர்வாலுக்கு வரும். இப்படிதான் செக் பண்ணணும். கம்பெனில வேலை கிடைச்சிச்சு, இன்டர்நெட் வரல. அப்ப என்ன நடந்திருக்கும்னா பேக் எண்ட்ல ஓட்டி பார்க்கணும். மண்டியில டிஎன்எஸ் query தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். டிஎன்எஸ் query இங்க வந்திருக்கும். இங்க நீங்க யார் அலோவ் பண்ணிருக்கீங்கன்னா HTTP அலோவ் பண்ணிருக்கீங்க. HTTP போர்ட் நம்பர் என்ன? 80. வேற யார் அலோவ் பண்ணிருக்கோம்? HTTPS அலோவ் பண்ணிருக்கீங்க. போர்ட் நம்பர் என்ன? 443. வந்தது என்ன போர்ட் நம்பரு? 53. 53 அலோவ் பண்ணிருக்கியா? அப்ப ஏன் இன்டர்நெட் வரலன்னா
சீசனே படிச்ச பசங்க சொல்லணும், சுரேன் யூஆர்எல் டைப் பண்ணிருப்போம். அங்கிருந்து ஃபர்ஸ்ட் டிஎன்எஸ் query தான் வந்திருக்கும். டிஎன்எஸ் query 53 கேட்டு வந்திருக்கும். உங்க ஃபயர்வால்ல நீங்க 53 அலோவ் பண்ணல. அப்ப வந்த டிஎன்எஸ் query-ய நம்மால என்ன பண்ணிடுவாரு? அப்ப டிஎன்எஸ் ரிப்ளை வராது. டிஎன்எஸ் ரிப்ளை வரலன்னா கூகுளோட ஐபி தெரியாது. தெரியாதனால உங்களுக்கு பேஜே வரல. அப்ப இப்ப என்ன பண்ணணும் வசந்த்? எதுல? ஃபயர்வால்ல போயிட்டு எதை அலோவ் பண்ணணும்? 53 அலோவ் பண்ணணும். டிஎன்எஸ் வெளியே குளோபல் டிஎன்எஸ் இருக்கு கூகுளுக்கு. நம்ம போய் லோக்கலா டிஎன்எஸ் எல்லாம் போட தேவையில்ல. என்னன்னா ஃபயர்வால்ல நீங்க 53 அலோவ் பண்ணாம இருக்கீங்க. அப்போ இதை ஒழுங்கா படிச்சுட்டு 53க்கு ஒரு சர்வீஸ் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ல போனீங்கன்னா இந்த பக்கம் சர்வீசஸ்ன்னு இருக்கும். இந்த சர்வீசஸ்ல HTTP-க்கும் HTTPS-க்கும் ஆப்ஜெக்ட் இருக்கு. நான் டிஎன்எஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். அப்ப டிஎன்எஸ் டிசிபியா யூடிபியான்னு தெரியணும். டிசிபியா யூடிபியா? டிஎன்எஸ் யூடிபி. போர்ட் நம்பர் என்னன்னா 53. டிஎன்எஸ்க்கு ஒரு சர்வீஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இப்போ பாலிசியில போயிட்டு செக்யூரிட்டி பாலிசியில இன்டர்நெட் ஏற்கனவே போட்ட பாலிசிக்குள்ளே போங்க. சர்வீஸ் யூஆர்எல்ல HTTPS அலோவ் பண்ணிருக்கீங்களா? கூடவே டிஎன்எஸ் அலோவ் பண்ணிட்டு கமிட் கொடுங்க. நவ் we will get our internet, I think. அப்படியே இன்டர்நெட் வரலன்னா we will do troubleshoot. இன்டர்நெட் வந்துரும். வரலன்னா ஏதோ தப்பா பண்ணிருக்கோம். செக் பண்ணும். Okay, configuration committed successfully. I think now we will get our internet. Load. வந்துச்சா? அப்ப இந்த மாதிரி அவுட்புட் வரணும். இதான் லேப் நம்பர் 1. இந்த அவுட்புட் வரதுக்கு நீங்க நிறைய கஷ்டப்படணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு தான் வீக்கெண்டோட அட்வான்டேஜ் என்னன்னா டைம் இருக்கு நம்மளுக்கு. வீக் டேஸ்னா ஒன்றும் இல்லை, நாளைக்கு திருப்பி 10 மணி கிளாஸ், ப்ராக்டிஸ் பண்ண டைம் இருக்காது. இப்போ வீக்கெண்ட் மெதுவா அழகா ஒரு லேபை 3 தடவை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இல்லை, 5 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறதோ நம்மளுக்கு டைம் இருக்கு. அதனால லேப் நான் கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஆஃப்லைன் லேப் ரெடியா இருக்கு. நீங்க இன்ஸ்டியூட் வந்துட்டீங்கன்னா ஆஃப்லைன் லேப் ரெடியா இருக்கு. ஆன்லைன் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். வெயிட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். இப்போ இது வரையும் பார்த்ததுல எதனா டவுட் இருந்தா கேட்கலாம். சுரேன் ஏதாவது டவுட் இருக்கா? சுரேன் விஸ்வாலா? இல்ல ப்ரோ, இது வரைக்கும் ஓகே. ஓரளவுக்கு புரிஞ்சுதா சுரேன்? புரிஞ்சது ப்ரோ. ஜி இப்போ சோனிக் வாலுக்கும் பேலட்டோக்கும் ஏதாவது டிஃபரெண்ட் இருக்குமா? ஐ மீன் டிஃபரன்சியேஷன் இருக்குமா இதுக்கு எதுக்கும்? சோனிக் வாலுக்கும் பேலட்டோக்கும் எந்த வித்தியம்? இப்ப நீங்க பார்த்த கதை எல்லாமே சேம் தான். அங்கேயும் டைனமிக் ஓவர்லோட் ஆட் பண்ணணும், அங்கேயும் டிஃபால்ட் ரூட் பண்ணணும், அங்கேயும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அங்கேயும் 3 ஆப்ஜெக்ட் இருக்கு, போஸ்ட், சர்வீஸ், நெட்வொர்க் ஆப்ஜெக்ட். அங்கேயும் நீங்க பாலிசி போடணும், அங்கேயும் நேட் பாலிசி போடணும். ஜோன் மட்டும் தான் டவுட்.
சோனிக் வால்ல ஜோன் இருக்கு. ஆனா கண்டிப்பா ஜோன் கிரியேட் பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்ப ஜோன் கிரியேட் பண்ணணும். அப்ப எல்லாமே சேம் கான்ஃபிகரேஷன் வேற. அவ்வளவுதான். Okay, இங்க கிளிக் பண்ற இடம் வேற, அங்க கிளிக் பண்ற இடம் வேற. ஆனா கதை எதுவுமே மாறாது. okay. ஓகே. சோ இன்னைக்கு இது போதும். நம்ம நெக்ஸ்ட் வீக் கரெக்ட்டா 10 o'clock இத பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னும் சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் ஜி இந்த ரெக்கார்டிங் வந்து ஷேர் பண்ணுவீங்களா வாட்ஸ்அப்ல? இல்ல ஜி கிளாஸ் ஷேர் பாயிண்ட் எதுவுமே போடுவீங்களா? கிளாஸோட ரெக்கார்டிங் மட்டும் யூடியூப்ல வரும். அதுக்கப்புறமா ரெக்கார்டிங்லாம் வராது. வெறும் லைவ் கிளாஸ் மட்டும். யூடியூப்ல தான் போடுவீங்களா? இது யூடியூப்ல போட்டுருவோம் டேரக்டா. நீங்க அங்க இருந்து டவுன்லோட் பண்றதால டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூடியூப் டவுன்லோட் பண்ண முடியுமா? லிங்க் வேரியேஷன்ஸ் முடியும். யூடியூப்ல ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீக் கரெக்டா நம்ம 10 o'clock மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஆன்லைன் லேப் ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு லேப்ல எதனா டவுட் அப்படின்னா வசந்த் இருப்பாங்க, நம்ம லேப் கோஆர்டினேட்டர். வசந்த் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சரிங்களா? நம்ம பாசிபிள் ஸ்டோரேஜ் பார்த்து ஏதாவது மாற்றி பண்ண முடியுமா? ஸ்டோரேஜ் பிகாஸ் இப்போ நீங்க யூடியூப் போடாம வேற ஏதாவது மூலியமா ட்ரை பண்ண முடியுமா? இல்ல வேணும்னா டிரைவ்ல போட்டு ஷேர் பண்ணலாம். பட் நீங்க யூடியூப்ல இருந்து டவுன்லோட் பண்ணலாம். நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடியோ மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன் எல்லாருக்கும். ஓகே. நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்றேன். நீங்க யூடியூப்ல போயிட்டு முன்னாடி எஸ்எஸ் டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். நான் காமிக்கிறதுல. அப்படி இல்லை நீங்க நெக்ஸ்ட் மீட்டிங்ல வந்து ப்ரிவிலேஜ் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க இங்கே ரெக்கார்டிங் ஆக்ஷன் இது பண்ணிக்கலாம்ல. என்ன பிரச்சனைனா நம்ம கிளாஸ்ல வந்து ரெக்கார்டிங் மட்டும் தர மாட்டோம். ஒன்லி லைவ் கிளாஸ் மட்டும் தான் இப்போதைக்கு. பட் கான்ஃபிகரேஷனுக்கு ரெக்கார்டிங் கொடுத்துருவேன். இப்போ இவ்வளவு கிளிக் பண்றீங்களா சார், மறந்து போயிருதுன்னா கான்ஃபிகரேஷன் வீடியோஸ், டாக்குமெண்டேஷன்ஸ், எப்படி லேப் ஹேண்டில் பண்றதுன்னு எல்லாமே கொடுத்துருவேன். சரிங்க? பிகாஸ் வீக்கெண்ட்ன்றதால தான் இருப்பேன். ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க் ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும். நான் யூஎஸ் கிளையன்ட் கால், ஸோ லோக்கல். இன்கேஸ் நீங்க எமர்ஜென்சி உங்களால வர முடியல அப்படின்ற பட்சத்துல அன்னைக்கு கிளாஸோட ரெக்கார்டிங் கண்டிப்பா தரும். இன்னைக்கு திடீர்னு வர முடியல ஆபீஸ்ல இது இருக்கும், பட் நேர்ல வர முடியுமா? அதனால தான் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் கேட்டேன். இன்கேஸ் கிளையன்ட்ஸ் ஒர்க் கொஞ்சம் போயிட்டு இருக்கும். சரிங்க? சாரி ஜி, வாய்ஸ் பிரேக் ஆகுது. இன்கேஸ் உங்களால வர முடியல, இன்னைக்கு செஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த ரெக்கார்டிங்லாம் தரும். ஓகே. இன்னைக்கு இது போதும். நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பை. Thank you.